வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். ஆனந்தி சசிதரன் இலங்கை அரசியலில் மிக பரபரப்பான ஒரு பெயர். இலங்கை அரசியலை கவனிப்பவர்களுக்கு தெரியும், இந்த ஒரு பெயர் இலங்கை அரசியலில் ஒரு மிக புகழ்பெற்ற பெயர் மட்டுமல்ல, பரபரப்பான பெயரும் கூட அப்படின்னு. ஆனந்தி சசிதரன் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் கூட மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனந்தி சசிதரன் இலங்கை வடக்கு மாகாண சபை உறுப்பினர். மிக அதிகமான வாக்குகள் பெற்று வடமாகாண சபை தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரு மாகாண சபை உறுப்பினரும் கூட அவர் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அவருடைய கணவர் விடுதலை புலிகள் இயக்கத்துடைய திருகோணமலை அரசியல் பொறுப்பாளராக இருந்தவர். இறுதி போரின் போது அவர் சரணடைந்தார். சரணடைவதற்கு முன்பாக சேட்டலைட் போன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர், திமுக தலைவர், அன்றைய முதலமைச்சருடைய மகளிடம் தொடர்பு கொண்டு பேசினார். அதற்கு பிறகு சரணடைந்தார், ஆலோசனை பெற்றுக் கொண்டார், பிறகு சரணடைந்தார் அப்படிங்கிறது அவர் பகிரங்கமாக வைத்திருக்கக்கூடிய பரபரப்பான குற்றச்சாட்டு. இதுதான் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. ஏன் இந்த தருணத்தில் அவர் இந்த ஒரு குற்றச்சாட்டை வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. தமிழ்நாட்டை சேர்ந்த அரசியல் தலைவர்கள் விடுதலை புலிகளை தவறாக வழிநடத்தினார்களா? பல குற்றச்சாட்டுகள், இது மட்டுமல்ல, ஏற்கனவே சில குற்றச்சாட்டுகளையும் கூட இது சார்ந்து பார்த்திருக்கின்றோம். பல கேள்விகள் எழுகின்றன. இதை பற்றித்தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். இந்த விவகாரம் சார்ந்த கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் விவரிக்கிறார். பிறகு விவாதிப்போம். இலங்கை ராணுவத்திற்கும் எல்டிடியினருக்கும் 26 வருடங்கள் போர் நடைபெற்றது. 1983 ஆண்டு ஆரம்பித்த போர் 2009 ஆண்டுதான் முடிவுக்கு வந்தது. இந்த போரில் இலங்கை ராணுவம் வெற்றி பெற்றது. இந்த போர் நடந்த தருணத்தில் சுமார் 1 லட்சம் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக தகவல் இருக்கின்றது. இது ஒரு பக்கம் இருக்கையில இப்பொழுது சர்ச்சை என்ன, யார் இந்த சர்ச்சையை முன்வைத்திருக்கிறார்கள் என்பதை எளிதாக புரிந்து கொள்ளலாம். சர்ச்சையை முன்வைத்திருப்பவர் ஆனந்தி என்ற பெண்மணி. இவங்க என்னவா இருக்காங்க அப்படின்னா, வடக்கு மாகாண சபை உறுப்பினராக இப்ப இருக்காங்க. இவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, 2 முக்கிய பாயிண்ட்ஸ் சொல்லிருக்காங்க, சர்ச்சையை முன் வச்சிருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்களுடைய கணவர் தான் திரு சசிதரன் எல்டிடியில திருகோணமலை மாவட்ட அரசியல் பிரிவு தலைவராக இருந்தார். போர் முடிகிற தருணத்துல இலங்கை அரசு என்ன சொன்னாங்க அப்படின்னா, யாரெல்லாம் எல்டிடில இருக்கீங்களோ, நீங்களா வந்து சரணடைகிறீங்களோ, உங்களுக்கு மன்னிப்பும் பாதுகாப்பும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இலங்கை ராணுவம் போர் முடியும் தருவாயில் சொல்லி இருந்தார்கள். இப்பொழுது ஆனந்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, தன்னுடைய கணவர் சசிதரன் எல்டிடில இருந்தாரு. இறுதி காலங்கள்ல திமுக எம்பி கனிமொழி கிட்ட சேட்டலைட் போன்ல பேசி ஆலோசனை கேட்டார். கனிமொழி அவர்களை தான் நீங்க போய் இலங்கை அரசு கிட்ட சரணடைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதன் அடிப்படையில் தான் சரணடைந்தார் அவர். அதுக்கப்புறம் அவரை பத்தி தகவலே கிடையாது. அது மட்டும் இல்ல, எனக்கு இழைக்கப்பட்ட கொடுமைக்கும் என்னுடைய சமுதாயத்திற்கு இழைக்கப்பட்ட கொடுமைக்கும் தீர்வு கிடைக்கல, நியாயம் கிடைக்கல அப்படின்னா ஜெனீவால ஐநா மனித உரிமை கவுன்சில் மாநாடு நடக்கவிருக்கிறது. மாநாடு நடக்கும் பொழுதே ஜெனீவாவில் தீக்குளிப்பேன். என்னுடைய 3 மகள்களுக்கும் நான் இறந்த பிறகு இந்த உலகில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இப்பொழுதே பயிற்றுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி ஏற்படுத்திருக்காங்க. இவங்க இப்படி எல்லாம் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் கிட்ட பத்திரிகையாளர்கள் சந்தித்து கேட்கும் பொழுது கனிமொழி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லை இல்லை, இது உண்மை கிடையாது என்று மறுப்பு தெரிவித்துள்ளார். இது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. தமிழக அரசியல் தலைவர்கள் விடுதலை புலிகளை இறுதி போரில் வழி நடத்தினார்களா, ஆலோசனை கொடுத்தார்களா? பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. விவாதிப்போம் இந்த நிகழ்ச்சியில். இந்த விவாதத்தில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு வன்னியரசு அவர்கள் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். இதில் பெரிய முகாந்திரம் இல்லை, இந்த ஒரு குற்றச்சாட்டில் பெரிய முகாந்திரம் இல்லை அப்படிங்கறது அவருடைய நிலைப்பாடா நான் புரிஞ்சுக்கிறேன். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மூத்த தலைவர், அதே போல செய்தி தொடர்புத்துறை செயலாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு TKS இளங்கோவன் அவர்கள் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு. திரு பே மணியரசன் அவர்கள் இணைகிறார். அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். தமிழ் தேசிய பேரியக்கத்துடைய தலைவர் திரு பே மணியரசன், அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். நான் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள்ட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இது பல கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. இந்த தருணத்தில் the timing of this accusation, இந்த நேரத்தில் போர் முடிந்து ஏறத்தாழ ஒரு 6 ஆண்டுகளுக்கு பிறகு ஆனந்தி அவர்கள் இந்த ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்கிறீங்க? இதனது நேரத்தை எப்படி பார்க்கிறீங்க? அதாவது ரெண்டும் பிரச்சனைக்குரியதுதான்.
ஃபர்ஸ்ட் ஒரு தமிழினத்தின் தலைவர் என்று தன்னைத்தானே குட்டி கோஷித்த பிரபாகரன் கனிமொழி கிட்ட இந்த மாதிரி இது பண்ணி கொடு, சமரசம் பண்ணி கொடுன்னு கேட்கறது எனக்கு இட்ஸ் இம்பாசிபிள். அது பிரபாகரன் ஆனாலும் சரி, நடேசன் ஆனாலும் சரி, புலித்தேவன் ஆனாலும் சரி, அவங்க என்ன பண்ணிருக்காங்க அந்த காலகட்டத்தில்னா ஜனவரி 2009 டெபினட்டாக ஒரு இந்தியாவோட ஒரு சின்சியர் எஃபர்ட் இருந்தது. இது ஒரு பீஸ் காணணும், ஒரு சின்சியர் எஃபர்ட் இருந்தது. அதுல எல்லாரும் தமிழக அரசியல் தலைவரும் அதுபோல டெல்லியில் இருக்கிற அரசியல் தலைவரும் எவ்ரிபடி வாஸ் இன்வால்வ், யூஎஸ் வாஸ் இன்வால்வ், ஐசிஆர்சி வாஸ் இன்வால்வ், எல்லாரும் இன்வால்வ்மெண்ட் ஆஃப் எவ்ரிபடி அக்ராஸ் த போர்டு வாஸ் தேர். ஆனா யாரு கனிமொழி இஸ் நாட் ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட். ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட் கிட்ட இது சொல்லும் போது ஆமாமா பாத்துக்கலாம், கனிமொழி இலங்கையுடைய அதிபராக இல்லாம இருக்கலாம், ஆனால் இந்தியால ஆட்சியில் இருந்தது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி. அதுல முக்கிய அங்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவருடைய தந்தையார் இருந்தார். ஆமா, பட் இது எல்லாம் இருந்தாலும் கூட இலங்கையின் அதிபராக மஹிந்த ராஜபக்சே இருந்தார். இங்க இருக்கிற ஒரு அரசியல்வாதிக்கோ இங்க இருக்கிற எவ்வளவோ விஷயத்துல மஹிந்த ராஜபக்சே நிறைய வாக்குறுதிகளை தமிழகத்துக்கும் அதுபோல இந்தியாவுக்கும் கொடுத்திருக்கிறார். அது ஒரு வாக்குறுதியும் அந்த போர் காலகட்டத்தில் நடைபெறவில்லை. He has not kept his word on any of the promises he has made during that கனிமொழி கிட்ட அவங்க இதை கேட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவு அல்ல இல்லவே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, யாருடைய போன் நம்பர் கிடைச்சதோ எல்லாருக்கும் போன் அடிச்சிருக்காங்க. மேரி கால்வின் என்ற சண்டே டைம்ஸ் லண்டனுடைய அதிபருக்கும் அவங்க போன் அடிச்சிருக்காங்க. அதே போல இங்க இருக்கிற தமிழ்நாட்டுல யார் போன் கிடைச்சதோ ஜி.கே. வாசன் கேட்டு பாருங்க, டெபினட்டா அவருக்கு போன் வந்திருக்கு. இந்த மாதிரி எவ்வளவோ தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தலைவருக்கும் யாருடைய போன் நம்பர் அவங்க வச்சிருந்தாங்களா மேல ஜனவரியில கிடையாது. ஜனவரியில இந்த ஆனந்தியுடைய குற்றச்சாட்டும் மே 16ஆம் தேதி சம்பந்தப்பட்ட அதான் மேல யாருடைய போன் நம்பர் எல்லாம் அவங்களுக்கு கிடைச்சது. டெல்லியில் இருக்கிற அரசியல்வாதிகளும் சரி, சென்னையில் இருந்த அரசியல்வாதிகளும், யூரோப்ல இருக்கிற அரசியல்வாதிகளும் சரி, இன்டர்நேஷனல் ஜேர்னலிஸ்டும் சரி, யாருடைய போன் நம்பர் எல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கோ அவங்களுக்கு எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை கொண்டு வாருங்கள், நாங்க we are willing to surrender என்று சொல்றாங்க. இது முரளிதர் ரெட்டியுடைய அந்த இது டெஸ்பாட்ச் பார்க்கணும், ஃப்ரண்ட் லைன் டெஸ்பாட்ச் பார்க்கணும். அதுல மிக தெளிவாக நடேசனும் புலித்தேவனும் தமிழ்நாட்டு கோட்டிங் தமிழ்நாட்டை saying that we have already laid down arms என்று சொல்றாரு. few hours later டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வெப்சைட் சொல்லுது இந்த மாதிரி நடேசன், புலித்தேவன், இளங்கோ are among the people who are dead, we have identified them சொல்லுது. So this is the crux of the whole thing. Sri Lankan government at that point of time was not willing to listen to any advice. அதாவது இங்கிருந்து அறிவுறுத்தல் போயிருக்கு என்ற ஒரு பக்கம் சொல்லினால் கூட அங்க கோட்டபயா ராஜபக்சேருடைய டைரக்ட் கண்ட்ரோல்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் கஜமா ரெஜிமெண்ட்ல இருக்கிற சவேந்திர சில்வா, அதே போல ஜெகத் தயஸ், அதே போல பெரேரா, இவங்க 3 பேரும் அத 53 டிவில்ல இருந்து 61 டிவில்ல இருந்து எல்லாரும் அங்க இருந்திருக்காங்க. They did not follow any of the orders because கோட்டபயா முயற்சிகள் இருந்திருக்கலாம். இலங்கை அரசு கேட்க தயாரா இல்லாதான் யதார்த்தமாகவும் இருக்கிறது, எல்லாரும் ஏற்கக்கூடிய உண்மை. ஆனந்தி அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைகிறார். இந்த ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை வைத்திருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் நீதிமன்றத்திலேயே சமர்ப்பித்திருக்கக்கூடிய ஆனந்தி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். சகோதரி ஆனந்தி, உங்களுடைய கணவருடைய நிலை என்ன ஆயிற்று? சரணடைந்த இறுதி போர்ல சரணடைந்த உங்களுடைய கணவருடைய நிலை என்ன ஆயிற்று அப்படிங்கிற போராட்டத்தை அதை கொண்டு வருவதற்கான உலகறிய சேர்த்துக்கான போராட்டத்தை தொடர்ந்து நீங்க பண்ணி வரீங்க. ஆனா என்னுடைய கேள்வி, இதற்கு உருவாக்கப்பட்ட இலங்கை அரசுடைய ஆணையத்திலும் நீங்க சொல்லிருக்கிறீங்க 2010-11 6 வருடங்களுக்கு பிறகு கனிமொழி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அன்றைய முதலமைச்சருடைய மகள் மீது பகிரங்கமா குற்றம் சாட்டியிருக்கீங்க. இப்ப இந்த வாதத்தை வச்சிருக்கீங்க. 6 வருஷம் கழித்து இந்த ஒரு பேரை, இந்த ஒரு குற்றச்சாட்டை நீங்க வைப்பதற்கான காரணம் என்ன? அந்த ஒரு டைமிங், அந்த ஒரு நேரம் சில சந்தேகங்களை எழுப்புகிறது சகோதரி. நிச்சயமாக இந்த நீங்கள் கூறுகின்ற கேள்விக்கு நான் கட்டாயம் பதில் சொல்ல வேண்டும். நான் ஒரு போராளியுடைய மனைவியாக ராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்குள் வந்த ஒருவர். அநேக போராளிகளுடைய மனைவிமார் பல துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருந்த நேரம், நான் முகாமில் இருந்த காலம் போக மிகுதி காலம் நான் யாரென்று வெளிப்படுத்த முடியாத ஒரு நிலைத்தான் நான் அந்த வழியில் வாழ்ந்திருந்தேன். அந்த போருக்கு பிற்பட்ட காலத்தில் அந்த பகுதியில் நான் என்னுடைய கணவரை தேடியது கூட ஒரு ரகசியமான ஒரு நடவடிக்கையாகவே அந்த என்னுடைய தேடல்கள் இடம்பெற்றிருந்தது. நான் சிறைச்சாலைகளுக்கு சென்றிருந்தாலும் சரி, ஐநாவினுடைய ஆணைக்குழு வந்த போது கூட, அந்த டெக்னிக்கல் ஆபீசர்ஸ் வந்த போது கூட நான் என்னுடைய சொந்த பெயரில் அனுமதி எடுக்காமல் ஒரு துணை பெயரில் அனுமதி எடுத்துத்தான் நான் அவர்களுக்கு சாட்சியம் கொடுத்திருந்தேன். அந்த அளவுக்கு நாங்கள் சுமார் 2 வருட காலம் மிகவும் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் வாழ்ந்திருந்த பின்னர்
தான் இந்த எல்எல்ஆர்சி வந்தது. எல்எல்ஆர்சி கூட எங்களுடைய காணாமல் போனவர்கள் அல்லது போர்க்குற்றம் தொடர்பான ஒரு தெளிவான நிலைப்பாட்டினை கொண்டிருக்கவில்லை. பாதிக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனைகள் கேட்கும் ஒரு ஆணையமாக அந்த எல்எல்ஆர்சி அமைந்திருக்கவில்லை. எங்களுக்கு வழங்கப்பட்ட மிக சொற்ப நேரங்களுக்குள் நாங்கள் எங்களுடைய கணவரை எப்படி கொண்டே கையளித்தோம், என்ன நடந்தது என்பதை மிக சுருக்கமாக கூற வேண்டிய நிலைதான் அந்த எல்எல்ஆர்சி வந்தது. அதுவும் எல்எல்ஆர்சியில நீங்க போய் உங்களுடைய வாதங்களை வச்சும் பொழுது கனிமொழி அவர்களுடைய பேரையோ திராவிட முன்னேற்ற கழகம் பற்றியோ நீங்க எந்த குறிப்பீடும் வைக்கல. எல்எல்ஆர்சியில நீங்க அவர்கள் எங்களுக்கு கேட்ட கேள்வி உங்களுடைய கணவர் எங்கே சரணடைந்தார், எப்பொழுது சரணடைந்தார், இந்த கேள்வியை மிக நேரங்களுக்குள் தான் எங்களை கேட்டிருந்தார்கள். அந்த நாங்கள் விளக்கமாக இந்த எங்களுக்கு போர் இவ்வாறு நடந்தது, இவ்வாறு யுத்தம் நடந்த போது இந்த தடை செய்யப்பட்ட உபகரணங்கள் பாதிக்கப்பட்ட கூட அந்த எல்எல்ஆர்சியில் நான் பதிவு செய்ய முடியவில்லை. ஏனென்றால் எங்களுக்கு வழங்கப்பட்ட நேரம் அதுதான். கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லி வந்து அவர் கூறியிருந்தார். எனவே நாங்கள் அதை விரிவாக்க முடியவில்லை. பிறகு நீங்க அரசியலுக்கு வரீங்க, நீங்க பிறகு மாகாண சபை உறுப்பினர் ஆறீங்க, தொடர்ந்து நீங்க செய்திகள்ல வரீங்க. அந்த காலத்துல எல்லாம் நீங்க உங்களுடைய கணவர் சசிதரனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை அரசியல் களத்திலும் நீங்க முன்னெடுத்து வரீங்க. அப்பொழுதெல்லாம் நீங்க கனிமொழியுடைய பெயர் எடுக்கல. இப்பொழுது சமீபத்தில் எடுப்பதற்கான நோக்கம் என்ன, காரணம் என்ன? இல்லை, நீங்கள் தவறாக விளங்கிக் கொண்டு விட்டீர்கள். உண்மையில் நான் இந்த அரசியலுக்கு வந்த போது இந்திய நாட்டின் நல்ல சிறந்த எழுத்தாளரும் டைரக்டருமான புகழேந்தி தங்கராஜா கூட என்னுடைய இந்த விடயம் தொடர்பான ஒரு கட்டுரையை எழுதியிருந்தது. தமிழ்நாட்டில் பல தலைவர்களின் அச்சுறுத்தல் அந்த இதற்கு ஆளாகினது அந்த கட்டுரை. நீங்கள் அந்த கட்டுரையை வாசிக்கவில்லை என்று நான் நினைக்கின்றேன். நான் கூறியிருந்தேன். இது மட்டும் இல்லை, நான் சுவிஸ், ஜெர்மன் போன்ற நாடுகளில் இருந்து வந்திருக்கின்ற ஊடகவியலாளர் எல்லோருக்குமே நான் இதனை கூறியிருக்கின்றேன். சில ஊடகங்கள் டச் மொழியில் கூட மிக சிறப்பாக அந்த கட்டுரை எழுதப்பட்டிருந்தது. எனவே இது புதிய விடயம் அல்ல. நான் பல இடங்களில் பேசி இருக்கின்றேன். இந்த அரசியலுக்கு வந்த பிறகு எனக்கு மக்களுடைய ஆதரவு இருந்தது. நான் இன்னார் என்று சர்வதேசத்துக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன். எனவே கட்டுரையில கனிமொழியை பற்றிய குறிப்பீடுகளை நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க. இதற்கு முற்பட்ட நான் இருக்கின்றேன். புகழேந்தி தங்கராஜா அவர்களுடைய கட்டுரையை நீங்கள் படித்திருக்க வேண்டும். கனிமொழி அதுல அவங்களுடைய பேரை குறிப்பிட்டிருக்கீங்க, அப்படியா? கனிமொழி முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடைய மகள் கனிமொழி முதலமைச்சர் கருணாநிதியுடைய சார்பில் உரையாற்றினார். அந்த வசனத்தை நான் தொடர்ந்து பயன்படுத்தி வந்திருக்கின்றேன். நான் அந்த வார்த்தை தான் திரு டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள்ட்ட எடுத்துட்டு போக விரும்புறேன். இது ஒரு புதிய குற்றச்சாட்டு அல்ல. எனக்கு எந்த அரசியல் நோக்கமும் இல்லை. என்னுடைய நோக்கம் என்னுடைய கணவருக்கு என்ன ஆனது அப்படிங்கறத வெளிக்கொண்டு வருவதுதான். நடந்ததை சொல்கின்றேன். என் பக்கத்துல அவர் பேசி இருக்கிறார். என்னால சொல்றேன், எனக்கு எந்த நோக்கமும் கிடையாது அப்படிங்கிறாங்க ஆனந்தி. உங்களுடைய பதில் திரு டி.கே.எஸ். இளங்கோவன். நான் இது விசாரித்தவரை கனிமொழியிடம் கேட்டேன். இது குறித்து என்னிடம் அப்படி யாரும் பேசவில்லை. அப்படி பேசியிருந்தாலும் இப்படி ஒரு வாக்குறுதியை கொடுப்பதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? இலங்கை அரசாங்கம் தமிழர்கள் மீது தொடுக்கின்ற போரை எதிர்த்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய அரசாங்கத்திடம் தொடர்பு கொண்டு இந்த போரை நிறுத்தச் சொல்லுங்கள். பொதுமக்கள் வாழுகிற பகுதியிலே பெரிய பயங்கரமான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லுங்கள். காரணம், சாதாரண மக்கள், பாமர மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. புலிகளோடு போர் என்றால் பாமர மக்களை பாதிக்கின்ற முயற்சியை அல்லது அழிக்கின்ற முயற்சியிலே இலங்கை அரசு ஈடுபடக்கூடாது என்று ஒரு பெரிய போராட்டத்தை மத்திய அரசோடு நாங்கள் நடத்தி வந்த காலம். அந்த காலத்திலே அந்த கோரிக்கையை முன்வைத்து எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் கூட ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்தார். அந்த நேரத்திலே அந்த உண்ணாவிரதத்தை எப்படியாவது முடித்து வைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அன்றைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த இன்றைய குடியரசுத் தலைவர் மேதகு பிரணாப் முகர்ஜி அவர்கள் நேரடியாக இலங்கை அரசோடு பேசி, நாங்கள் மக்களை, பாமர மக்களை, பொதுமக்களை அழிக்கின்ற ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டோம் என்று அவர்களே சொல்லி தெரிவித்து, அந்த அடிப்படையிலே நாங்கள் அந்த மக்களை பாதுகாக்கிற முயற்சியில ஈடுபட்டிருந்தோம். எதிராக எந்த சரணடைவு குறித்த ஆலோசனைகளையும் முடிவிலையும் திராவிட முன்னேற்ற கழகமோ திருமதி கனிமொழியோ பங்கேற்கல. ஆமா,
இந்த குற்றச்சாட்டை அவர் இந்த தருணத்தில் வைத்திருப்பது சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. தமிழக அரசியல் தலைவர்கள் அந்த இறுதிக்கட்ட போர்ல புலிகளுக்கு ஆலோசனை வழங்கினார்களா, வழிநடத்தினார்களா, தவறாக வழிநடத்தினார்களா, சரியாக வழிநடத்தினார்களா, பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த நிலையில திரு பே மணியரசன் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். ஆனந்தி அவர்களுடைய குற்றச்சாட்டுல முகாந்திரம் இருப்பதா நினைக்கிறீங்களா? எனில் ஏன் திரு மணியரசன்? சகோதரி ஆனந்தி குற்றச்சாட்டு ஒண்ணு சொல்லல. அவங்க அது போல இறுதி கட்டத்துல இருந்த போது என்னுடைய கணவர் கனிமொழியோட பேசினாரு. அதன் பிறகு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவங்களும் இதுக்கு என்னன்னு விடை சொன்னா நல்லதுன்னு ஒரு உதவியைத்தான் நாடுகார்களே தவிர கனிமொழி மேல ஒரு குற்றச்சாட்டெல்லாம் ஆனந்தி சொல்லல. அது நோக்கமும் கிடையாது. அடுத்து திரு ராதாகிருஷ்ணன் சொல்லும் பொழுது தமிழின தலைவர் என்று தனக்குத்தானே பேர் சூட்டிக் கொண்ட பிரபாகரனார். அப்படியெல்லாம் ஒருபோதும் பிரபாகரன் சொல்லிக் கொள்ளவும் இல்லை. அவர் ரொம்ப கண்ணியமானவர். தமிழீழ தேசிய தலைவர். அவர் தமிழ்நாட்டு அரசியல்ல தலையிட்டதே கிடையாது. தமிழ்நாடு ஈழ அரசியல்ல தலையிடுறதே அவர் விரும்புறதில்லை. நாம தமிழ் இனம் என்ற முறையிலும் அவங்க ஒரு நியாயமான விடுதலைக்கு போராடுறாங்க என்ற முறையிலும் ஆதரிக்கிறோம். அவ்வளவுதான் தவிர வேறொன்று இல்லை. இப்ப கனிமொழியை பற்றி ஆனந்தி சொல்றதுல என்னன்னா, நாங்களும் அப்பொழுது கேள்விப்பட்டோம். அதாவது கனிமொழியோடு அது நிற்கவில்லை. அது மத்திய அமைச்சர் ப சிதம்பரத்தின் வழியாக இந்திய அரசுக்கு ஒரு தகவல் சொல்லி கடைசி நேரத்தில் ஒரு இரத்த களரியும் லட்சக்கணக்கான தமிழ் மக்களுடைய உயிர் பலி ஆகக்கூடாது என்பதற்காக இவர்கள் போர் நிறுத்தத்துக்கு தன்னிச்சையாக போர் நிறுத்தத்துக்கு விடுதலை புலிகள் முடிவுக்கு வந்து விட்டார்கள். ஆயுதங்களை மௌனிக்க செய்வது என்று முடிவு செய்து விட்டார்கள். அப்படியே இருக்கும்போது தங்களை தாங்களே ஒப்படைத்துக் கொள்வது, அவர்களை விடுதலை செய்வது, அவர்களை கைது செய்வதில்லை என்ற ஒரு உறுதியெல்லாம் பெற்று ஐநா வழியாக வந்தது. ஐநா உள்ளக அறிக்கையும் இதை பத்தி அவங்களுக்குள்ளே அதிகாரிகளுள்ள முரண்பாடு வந்திருக்கு. சிதம்பரத்தை இதுல பேசணும் ஆனந்திக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா இவங்க மாநில முதலமைச்சர், அவங்க மத்திய அரசு செல்வாக்கு செலுத்தலாமே தவிர அவர்கள் போய் அமெரிக்காவோட ஐநாவோட பேசுவதற்கு வாய்ப்பு கிடையாது. ப சிதம்பரத்தை இவங்க அணுகி இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு அப்பொழுதே செய்தி. இதற்கு முன்னாடியே இந்தியா இதுக்கு எதிராக இருந்துருச்சு. இந்த போர்ல விடுதலை புலிகளை அழிக்கிறது என்ற முடிவுக்கு அவர்கள் இந்தியா அதை உறுதியா இருந்தார்கள். இப்பொழுது கூட அவங்க ஐநா மனித உரிமை மன்றம் விசாரணை செய்யக்கூடாதுன்னு தடுக்கிற வேலையில தான் இந்தியா இருக்கு. எனவே கடைசியில நம்ப வைத்து கழுத்தறுத்தது இந்திய அரசு என்பதுதான் எங்களுக்கெல்லாம் கிடைத்த தகவல். இதில் கூட்டணியில இருக்கிறதுனால அந்த வகையில திமுக அணுகியிருப்பார்கள். அணுகிதான் எங்களுக்கு தகவல் கிடைச்சது. எனக்கெல்லாம் கிடைச்ச பொதுவான தகவல். இதுக்கு சான்று இருக்கா, அது இருக்கா, இதுக்கான என்னால் சொல்ல முடியாது. அந்த வகையில கனிமொழி அணுகியிருக்காங்க. கனிமொழி அவங்க அப்பா மூலம் சிதம்பரத்தை தான் அணுகிற, சிதம்பரத்தை தான் ப சிதம்பரம் அணுகிதான் இந்த ஏற்பாடு நடந்திருக்கு. மீறிவிட்டார்கள். பாயிண்ட் டேக்கன். திராவிட முன்னேற்ற கழகம் மறுக்கிறது. அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கூட அதற்கான வாய்ப்பில்லை அப்படின்னு கருதுறீங்க. உங்களை போன்ற தமிழ் தேசிய களத்தில் இயக்கக்கூடிய திரு பே மணியரசன் சொல்றார், இது அந்த சமயத்தில் பரவலாக இருந்த கருத்து, எங்களுக்கு எல்லாம் இருந்த தகவல், ஒரு குற்றச்சாட்டா பார்க்க வேண்டியதில்லை. அந்த சமயத்தில் எல்லாரையும் அணுகிறார்கள், கனிமொழியும் அணுகினார்கள், சிதம்பரம் தொடர்பில் இருந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படிங்கிற ஏன் நீங்க அதற்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க? என்ன காரணத்தினா அந்த கட்டத்துல விடுதலை புலிகள், தளபதிகள், தலைவர்கள், உங்கள் இயக்கம் உட்பட தமிழகத்தை சேர்ந்த முக்கிய அரசியல் இயக்கங்களோடு தொடர்பில் இருந்தது உண்மையா இல்லையா? அதாவது என்னன்னா, முதல்ல ஒரு செய்தி நான் சொல்லிடுறேன். சரணடைந்தது இந்த மாதிரி புலிகள் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள்கிட்ட ஆலோசனை கேட்டாங்க அப்படின்னு சொல்றது அந்த அமைப்பை சிறுமைப்படுத்துவது, இல்லைன்னா அவங்கள குறைத்து மதிப்பிடுவதாகத்தான் நான் பார்க்கிறேன். விடுதலை புலிகள் ஒரு பேர் இயக்கம். அவர்கள் ஒரு இந்திய வல்லாதிக்கமா இருக்கட்டும், உலக வல்லாதிக்கமா இருக்கட்டும், அனைத்து வல்லாதிக்கத்துக்கும் எதிராக ஒரு போரிட்ட ஒரு பெரிய விடுதலை போர் புரிந்த ஒரு இயக்கம். அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அரசியல்வாதிகளை அணுகி நாங்க சரணடைவோம், என்ன முடிவெடுப்பது அப்படிங்கறது ஆலோசனை. எனக்கு ஒரு டைம் கொடுங்க. என்னன்னா, இது முழுமையா அவங்களை கொச்சப்படுத்துறதுக்கான ஒரு பேச்சு. இது என்னன்னா, திருமதி ஆனந்தியோடைய நோக்கம் அவங்களை கொச்சப்படுத்துறது. அப்படி அவங்கள சொல்லல. நான் பொதுவா இப்ப எல்லாத்தையும் கேட்டாங்க சரணடைவுமா அப்படின்னு கேட்கறது அப்படிங்கறது நான் என்னுடைய கருத்தை நான் சொல்றேன், அவங்களுடைய கருத்தை நான் சொல்லல. ஆனால் எல்லா தலைவர்கள்ட்டையும் கடைசி கட்டத்தில் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். எங்க தலைவர்கிட்டையும் அவங்க பேசியிருக்கிறாங்க, எல்லாத்தையும் பேசியிருக்கிறாங்க. என்ன பேசினாங்க அப்படிங்கறது அது வேற, அது தெரியாது, எங்களுக்கு தெரியாது. கனிமொழியை தொடர்பு பண்ணாங்களா இல்ல அவங்கள தொடர்பு பண்ணாங்க எங்களுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா, எங்க தலைவர்கிட்ட பேசும்போது என்ன பேசினாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நாங்க கடைசி கட்டத்தில் இருக்கோம், நீங்க அடுத்த கட்ட போர்
கருத்தியல் ரீதியா நீங்க வந்து மக்கள்கிட்ட கொண்டு போங்க அப்படிங்கறத எங்க தலைவர்கிட்ட பேசுறாங்க. எங்க தலைவர்கிட்ட பேசுனது எனக்கு தெரியும். அப்ப அப்படிதான் ஒவ்வொரு தலைவர்கிட்டையும் அவங்க பேசியிருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது வந்து 18 மே 2009 வட்டுவாக்கால்ங்கிற இடத்துலதான் வந்து இவங்க சரண்டர் ஆனாங்க. அவர்களுடைய ஆடியோ வந்தது எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு களம் அப்படிங்கிறது பரபரப்பாக இருந்தது, அவங்களுடைய நிலை எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் கூட இந்த தகவலை சொல்லுங்கன்னு அவர் சொன்ன ஆடியோ எல்லாம் நம்ம கேட்டோம். தமிழ்நாடும் உங்களுக்கு தார்மீகமா பல உதவிகளை செய்து வந்ததுங்கிறது மறுக்க முடியாது. ஆனா இன் டேர்ம் ஆஃப் ஒரு கிரைசிஸான ஒரு காலகட்டத்தில் எல்லா முனைகளையும் சூழப்பட்ட ஒரு காலத்துல இப்படி கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு மறுத்த முடியுமா? இல்ல அதுதான் இந்தியா வந்து குறைச்ச மதிப்பிட முடியாது. திமுக அப்பொழுது ஆட்சியில பங்கு எடுத்த ஒரு இயக்கம். கனிமொழி அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய மகள். ஒரு உதவியா நாடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு எப்படி மறுக்கிறீங்க? அது தெரியாத விஷயத்த நாங்க வந்து இருக்கோம் அப்படின்னு நாங்க சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நீங்க சொன்னது போல வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த கனிமொழி அவர்கள் வந்து குறைந்தபட்சம் வந்து தமிழ் உணர்வோடும் ஈழத்தமிழர்களோடும் கரிசனோடு இருந்தவர் தான். அதுல நாங்க மறுக்கவில்லை. அதே போல இப்ப இருக்கிற ஆனந்தி அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கிற விக்னேஸ்வரனுக்கு அடுத்தபடியாக வந்து அதிக வாக்குகள் வாங்கின ஒரு உறுப்பினர், மக்கள் செல்வாக்கு உள்ளவங்க. எழிலன் கணவரா இருக்கிறவங்க வந்து திருவண்ணாமலை தளபதியா இருந்தவர். அதுக்கடுத்து வவுனியாவுடைய தளபதியா இருக்கிறார். கடைசி அவர் யுத்தத்தில் சரணடையும் போது கொள்கை முன்னெடுப்பு பிரிவுல தான் அவங்க பொறுப்புல இருக்கிறார். அவரை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. ஏன் இதை நான் சொல்றேன்னா, நேரடியா அவர் பேசியிருக்கிறாரா பேசலையா அப்படிங்கறதுல என்ன எதுல கொண்டு வரேன் நான் வந்து பொதுவா வந்து விடுதலை புலிகள் அமைப்புல ஒரு 3 பேர் வந்துதான் வந்து வெளி உலகத்துல வந்து பேசுறதுக்கான அதிகமான அந்த வாய்ப்பை தான் அவங்கள்ட்ட எடுத்துட்டு போக விரும்புறேன். நடேசன், சூசை, சேரலாதன் இது போன்ற மூத்த தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல தலைவர்களோடு தொடர்புல இருந்தாங்க, இறுதி கட்டத்தில் இருந்தாங்க அப்படின்னு ஒரு இயல்பான ஒரு புரிதலா இருக்கு. என்ன முடிவு எடுக்கிறது, சரணடைவதா வேண்டாமா, இல்ல அதுவும் ஒரு முக்கியமான முடிவை எடுப்பது குறித்து இவர்கள் தானே தொடர்புல இருந்திருக்க முடியும். உங்களுடைய கணவர் திருகோணமலையுடைய அரசியல் பிரிவு தலைவராக இருந்தார். ஒரு விடுதலை புலிகள் ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஆர்கனைசேஷனா புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படியே தொடர்பு கொண்டு ஒரு முக்கிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களோடு தொடர்பு கொண்டு பேசுவதாக இருந்தால் இவர்கள் தானே பேசியிருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு இயல்பான சந்தேகம் எழுகிறது. சகோதரி ஆனந்தி, உண்மையில் நீங்கள் எங்களுடைய ஈழ பிரச்சனை சம்பந்தமான அறிவை குறைத்து நீங்கள் கொண்டிருக்கவில்லை என்பது பெற்ற தெளிவாக இருக்கின்றது. திருவோணமலை மாவிலாறு பிரச்சனையுடன் பறிபோன பின்னர் எவ்வாறு திருவோணமலை அரசியல் துறை பொறுப்பாளராக எழிலன் இருந்திருக்க முடியும் என்பதை நீங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். எனவே அவர் இறுதி நேரம் தமிழீழ கொள்கை முன்னெடுப்பு பிரிவு பொறுப்பாளராகத்தான் இருந்திருக்கின்றார். ஆனால் அவர் வெளியுலக தொடர்புகளை கொண்டிருக்கவில்லை. அவரிடம் வலிமையான சேட்டலைட் தொடர்புகள் இருக்கவில்லை. அந்த நேரம் அவர்தான் அந்த சேட்டலைட்டுடன் பேசியிருந்தார். எனவே இதில் உண்மையில் நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், இது அரசியல் அல்ல. ஆனந்தி வந்து தமிழ்நாட்டில் தமிழக முதல்வராக தேர்தலில் நிற்க போற எந்த ஒரு எண்ணப்பாடும் இல்லாத ஒருவர். எனவே இது கருணாநிதி, முன்னாள் முதல்வர் கருணாநிதியை வீழ்த்துவதோ அவரை எழுச்சி வர செய்கின்ற நோக்கில் நான் இந்த கருத்தை கூறவில்லை. ஆனால் நடந்த சம்பவத்தை உண்மையாக நான் சட்ட தெளிவாக கூறியிருக்கின்றேன். எனவே இதில் அவர் என்ன செய்தார், இவர் என்ன செய்தார் என்று உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் கூட பல தலைவர்கள் தொலைபேசியை அணைத்து விட்டு இருந்ததும், எங்களுடைய தலைவர்கள் தொலைபேசியை அணைத்து விட்டு இருந்ததுமாக இருந்த நிலைமையில் தான் கனிமொழி அவர்களுடன் எழிலன் பேசினார் கூட்டை நான் கூறியிருந்தேன். அதே நேரம் கனிமொழி அவர்கள் கூறியிருக்கின்றார் ஒரு வார்த்தை, அவர் பெரிய ஒரு முதல் வகையினான பொறுப்பில் இருந்திருக்கவில்லை. அந்த கூட்டு முதல் நிலையில் இருக்கவில்லை என்று சொன்னால் விடுதலை புலிகள் அவர்களிடம் முதல் நிலையானவர்களுடன் தொடர்பில் இவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பது தெளிவாகின்றது. ஆனால் நான் குறிப்பிட்டது எழிலன். அந்த நேரம் அவருடைய பெயர் எழிலனாகத்தான் இருந்தது ஒழிய அவர் சொந்த பெயரை நான் தான் பாவித்தேன். அவர் தன்னடைந்த பின்னர் தான் சின்னத்துறை சசிதரன் என்பது அவருடைய இயற்பெயர் என்பது வெளிக்கு தெரியப்படுத்தப்பட்டது. எனவே இதில் வாதம் அவர்களை வீழ்த்துவதோ அல்லது எங்களுக்கு இந்த தமிழ்நாட்டு அரசியலை குழப்புவதோ யாரையும் வீழ்த்துவதோ எண்ணம் அல்ல. எங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், இந்த ஊடகங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் நாங்கள் எவ்வாறு அழிக்கப்பட்டோம், என்ன பின்னணியில் அழிக்கப்பட்டோம், நாங்கள் எங்களுடைய அழிவுக்கு எந்தெந்த நபர்கள் எந்தெந்த நாடுகள் பின்னணியில் இருந்தது என்பது அது ஒரு வரலாறு. அது நீங்கள் மிகவும் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும், நாங்கள் எவ்வாறு நாங்கள் அழிக்கப்பட்டோம் என்பது. எனவே இது வாதம் அல்ல. ஆனால் நான் கூறுவது, என்னுடைய கணவர் பேசினார் கனிமொழியுடன் என்பது நான் கடந்த காலம் பலமுறை பேசிக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் மிகவும் ஆழமாக, ஏனென்றால் நீங்கள் விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள், ஈழ மக்கள் பயங்கரவாதிகள் என்று அந்த வகையில் நீங்கள் சிந்திக்காமல்
ஈழ மக்கள் ஒரு இன விடுதலைக்காக போராடினார்கள். அந்த இன விடுதலை சர்வதேசத்தினுடைய உந்துதலினால் முற்றாக அளிக்கப்பட்டு விட்டிருக்கின்றது. எனவே எங்களுடைய வேதனையையும் வலியையும் உணர்ந்து கொள்ளுங்கள். இது அரசியல் அல்ல, இது ஒரு மனித உரிமை தொடர்பான. உங்களுக்கு அரசியல் நோக்கம் இருக்கு, திமுக கூட சொல்லிக்கல சகோதரி. உங்களுக்கு அரசியல் நோக்கம் இருக்கிறது, உங்களுக்கு அரசியல் நோக்கம் இருக்கிறதுன்னு திராவிட முன்னேற்ற கழகம் கூட குற்றச்சாட்டு இல்ல, கனிமொழி அவர்கள் கூட அப்படி குற்றம் சாட்டினா எனக்கு தெரியல. என்னுடைய இன்னொரு தெளிவா புரிஞ்சுக்க விரும்புறேன். அந்த ஒரு மே 16ஆம் தேதி இந்த உரையாடல் நடந்தது, அதற்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டது அப்படின்னீங்க. நீங்களும் அருகாமையில் இருந்ததா கூறியிருந்தீங்க. அதை பற்றி மேலும் விளக்கமா சொல்லுங்க. நான் திமுகவுடைய பார்வையில் சார்ந்து கேட்க விரும்புறேன். அந்த நாள்ல என்ன நடந்தது அப்படிங்கறத விரிவா சொல்லுங்க. நீங்களும் இருந்ததா சொன்னீங்க. மே 16, 2009 என்னுடைய கணவர் இன்னும் ஒரு போராளி, தமிழீழ காப்பக பொறுப்பாளராக இருந்த டிஸ்கோ என்பவருடன் சேட்டலைட் போனுடன் என்னுடைய தரப்பால் கோட்டிலுக்கு அருகில் வந்திருந்தார். அப்பொழுதுதான் இவர் தொலைபேசி ஒன்றை ஏற்படுத்தி இருந்தார். நான் இவருடன் கேட்டேன், நீங்கள் யாருடன் பேசுகின்றீர்கள் என்று. என்னுடைய கணவர் பேசவில்லை. அந்த நேரம் உடனடியாக சொன்னார், டிஸ்கோ அண்ணன் சொன்னார், கருணாநிதியினுடைய சார்பில் மகள் கனிமொழியுடன் பேசுகின்றார் என்று கூறினார். அதன் பின்னர் இவர் உரையாற்றும் வரை நான் ஒரு 5 நிமிடங்கள் தான், அந்த 5 நிமிடம் நான் அருகே நின்றிருந்தேன். உரையாடல் முடிந்தது நான் என்னுடைய கணவருடன் கேட்டேன். ஏனென்றால் தொடர்ந்து செல்மலை, கொத்து குண்டுகள், பொஸ்பரஸ் குண்டு, இந்த வீட்டில் மக்கள் எல்லாம் அல்லல் பட்டு சிதறி அடித்து ஓடிக்கொண்டிருந்த போது நான் கேட்டேன், நீங்கள் யாருடன் கழித்தீர்கள், என்ன சொல்லி இருக்கின்றார்கள் என்று. ஏனெனில் மக்கள் மத்தியில் மிகவும் ஆவலாக இருந்தது. உங்களுக்கு தெரியும், அந்த வரலாறை நான் மீண்டும் சொல்ல வேண்டும். முதல்வர் கருணாநிதி அவர்கள் உண்ணாவிரதம் இருந்த போது போர் நிப்பாட்டப்பட்டு விட்டது. மதியம் அவர் பலரசம் குடித்து அந்த தொலைக்காட்சி, நான் பதக்குழிக்கில் இருந்து தொலைக்காட்சி, அந்த சூரிய வெளிச்சத்தில் வருகின்ற கரண்ட் மூலம் நான் தொலைக்காட்சி பார்த்த போது அவர் போர் நிறுத்தப்பட்டு விட்டது அந்த செய்தியை தமிழ்நாட்டு மக்களுக்கு, அந்த மக்களுடைய கொந்தளிப்பை அடக்குவதற்காக கூறியிருந்த போது மிக மோசமான சிகிர் தாக்குதலும், 5 இஞ்சி செல்லும், ஆட்லரி செல்லும் வந்து எங்கள் புத்தவர் எங்களுடைய பங்கரை அண்மித்த பகுதிகளில் விழுந்தது. எனக்கு இப்பொழுதும் அந்த மனப்பதிவில் இருக்கின்றது. இவர் உண்ணாவிரதம் முடிக்கின்ற காட்சியை காண்கின்றான், அதே நேரம் பங்கருக்குள் இவ்வாறான தாக்குதல் நடக்கின்ற சம்பவங்களையும் பார்க்கின்றோம். எனவே அந்த வரலாறையும் அந்த மனப்பதிவையும் யாரும் மாற்றிவிட முடியாது. என்னுடைய கணவர் அந்த பேசினார். அதன் போது நான் பக்கத்திலிருந்து அவருக்கு சொல்லுகின்றார் எனக்கு ஒரு வார்த்தை, முதல்வர் கருணாநிதியுடைய மகள் கனிமொழி பேசிக் கொண்டிருக்கின்றார். அவர் கூறுகின்றார், எங்களை ஆயுதங்களை போட்டுவிட்டு சரணடை மாறும், உங்களுடைய விடுதலை தொடர்பாக நாங்கள் சர்வதேசத்துடன் பேசி உங்களுக்கு இந்த விடுதலையை பெற்று தருகின்றோம் என்று கூறுகின்றார். நீங்கள் சரணடையுங்கள் என்கிறார்கள். இதே நேரம் நான் உங்களுக்கு இந்த ஒரு கருத்தை நான் சமர்ப்பிக்க வேண்டும். சில நாடுகளின் பிரதிநிதிகள் அந்த 16, 17ஆம் தேதிகளில் இந்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை நான் அறிந்திருந்தேன். எனவே அந்த இவர்களுடைய விடுதலை புலிகளுடைய சரணடைவு தொடர்பாக பேசும்போது சரணடைவது பற்றிய ஒரு ப்ரொபோசல் அவர் சொல்றாரா, இல்லாட்டி அந்த பக்கத்திலிருந்து சொல்லப்படுறதா குற்றம் சாட்டுறீங்களா? உங்களுடைய குற்றச்சாட்டு என்ன? அவங்க சரணடைங்கன்னு சொல்றாங்களா? நான் கூறுகின்ற வாதமும் இதுதான். விடுதலை புலிகள் சரணடைய அவர்களுடைய தலைமை என்ன எடுத்ததோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் கனிமொழி அவர்கள் சரணடையுமாறும் கூறியிருந்தார். இவர்கள் கேட்கவில்லை. நாங்கள் சரணடைய இவருடைய பக்கத்தில் இருந்து கேட்கவில்லை. அந்த வார்த்தை பிரியோத்தை நான் கேட்கவில்லை. ஆனால் நீங்கள் சரணடைங்க அவர் கூறியதைத்தான் என்னுடைய கணவர் கூறியிருந்தார். அதே நேரம் நான் இப்பொழுது பாதிப்பது இதுதான். நான் போராளியை திருமணம் முடிக்கும் போது எனக்கு தெரியும், ஒரு போராளி என்றால் யுத்த காலத்தில் அவர் சரணடைய கொடுத்த போது அவர் சரணடையுங்கள் என்று விடுதலை புலிகள் தலைமை என்ன முடிவெடுத்ததுன்னு தெரியல. விடுதலை புலிகள் பொதுமன்னிப்பு வழங்கலாம் சரணடையுங்கள் என்ற பேச்சை கேட்டு சரணடைந்தார்கள். இல்ல குறுக்கெடுக்க மன்னிக்கணும். விடுதலை புலிகளுடைய நிலைப்பாடு சரணடைவது பற்றி, போர்ல சரணடைவது பற்றி என்ன அப்படின்னு உங்களுடைய கணவருக்கு தெரிந்திருந்ததாங்கிற ஒரு கொஸ்டின் இருந்தது. கனிமொழி அவர்கள் சொன்னார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சரணடைவாரா? இல்லை இல்லை, நான் அந்த வாதத்தை அவ்வாறு நான் கூறவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கும் சுயமாக சில சிந்தனை இருக்கின்றது. நான் அவருடைய மனத்தை நான் படம் பிடித்து பார்க்க என்னால் முடியவில்லை. ஆனால் இவர் இவ்வாறான கூற்றை தெரிவித்திருந்தால் இதற்கும் இவர்களுடைய சரணடையை பற்றிய தகவல் தெரியும். எனவே இவர் மௌனத்தை கலைக்க வேண்டும் என்ற கருத்தை நான் கூறினேன். இவர் இந்த விடுதலை புலிகளை இயக்கியதாக நான் கூறவில்லை.
பாயிண்ட் டேக்கன் சகோதரி, பாயிண்ட் டேக்கன். மறுபக்கவாதத்தை நிச்சயமா கேட்கணும். திரு டி.கே. இளங்கோவன் இந்த வாதங்களை கேட்டிருப்பீங்க, உங்களுடைய பதில் இதற்கு? இல்லை, அவர்கள் ஒரு குற்றச்சாட்டாக சொல்லவில்லை. ஆனால் என்னுடைய கேள்வி என்னவென்றால், மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து நாங்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த கூட்டணியிலே இருக்கும் பொழுதே போரை நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம். பல பேர், திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது போல, பல பேருடன், பல அரசியல் தலைவர்களுடன், பல நாட்டு தலைவர்களுடன் புலிகளின் பிரதிநிதிகள் பேசியிருக்கிறார்கள். எல்லோருக்குமே போரை நிறுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. எல்லோருக்குமே பொதுமக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. அதிலே எல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் கனிமொழி ஒரு உத்தரவாதத்தை எப்படி கொடுக்க முடியும்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் யார் எப்படி இந்த உத்தரவாதத்தை கொடுக்க முடியும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஏனென்றால் அவர் தீவிரமாக தமிழ் ஈழ போராட்டத்தை ஆதரித்தவர்களில் கனிமொழி ஒருவர். எனவே அவர் சரணடைய சொல்வாரா அல்லது இந்த போரை நிறுத்துவதற்கு மத்திய அரசாங்கத்திடம் அழுத்தம் கொடுக்க சொல்வாரா என்றால், அழுத்தம் கொடுக்க சொல்லுகிற முயற்சியிலே நாங்கள் எல்லோரும், பல பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதில் ஈடுபட்டார்கள். அந்த வகையிலே அவர் செய்திருக்க முடியுமே தவிர, இந்த உத்தரவாதத்தை யாரை நம்பி, ராஜபக்சேவை நம்பியா கொடுத்திருப்பார்? எப்படி நம்ப முடியும்? அது எங்களுக்கு நன்றாக தெரிந்தது. ஒரு கடிதம் வருகிறது, இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரே ராஜபக்சேயிடமிருந்து எனக்கு செய்தி வந்திருக்கிறது, இந்த போரை நிறுத்தப்பட்டது என்று சொல்கிறார். அதை நம்பி தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்கிறார். மத்திய அரசாங்கத்திடமே ஒரு தவறான தகவலை சொன்ன இலங்கை அரசு எப்படி விடுதலை புலிகளிடம் மட்டும் முறையாக நடந்து கொள்ளும் என்று நாங்கள் எப்படி நம்புவோம்? எனவே இதற்கான வாய்ப்பு இல்லை. பேசி இருக்கலாம், அவர் பேசவில்லை என்றுதான் சொன்னார். அப்படி ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிற அதிகாரமோ அல்லது அப்படி ஒரு உத்தரவாதத்தை கொடுப்பதற்கு ஏற்றவாறான அரசியல் சூழ்நிலைகளோ இல்லாத நிலையில் ஒரு பொய்யான உத்தரவாதத்தையோ வாக்குறுதியையோ கனிமொழி கொடுத்திருக்க முடியாது. அப்படி கொடுக்கக்கூடியவர் அல்ல. அவர் அந்த நிலையிலே ஈழ விடுதலை புலிகளோடு ஈழ போராட்டத்திலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு பார்த்தவர் என்ற வகையிலே நான் இதை சொல்கிறேன். நான் திரு பே. மணியரசன் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். இப்பொழுது இந்த ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது, இது அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் நீங்கள் மறுப்பீர்களா? உங்களோடு ஒரே அரசியல் தமிழ் தேசிய களத்தில் பணியாற்றக்கூடிய மற்ற தலைவர்கள் மீதும் இதே போன்று விடுதலை புலிகளை தவறாக வழிநடத்தினார்கள், இந்த முடிவை எடுக்கும்படி சொன்னார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அப்படிங்கறத மறுப்பீர்களா? திரு பழ நெடுமாறன் அவர்கள் மீதும் திரு வைகோ அவர்கள் மீதும் இதே போன்ற ஒரு குற்றச்சாட்டு, ஒரு போரை பாரதிய ஜனதா அரசு வந்துடும், அது வரைக்கும் போரை நீட்டியுங்கள் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையை, அறிவுரையை வழங்கினார்கள் விடுதலை புலிகளுக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பொதுத்தளத்தில் ஏற்கனவே பகிரங்கமா வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்ற ஒரு ரகமாக இதை பார்க்கலையா? அதை ஏற்கிறீர்களா? அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை யாரும் ஈழத்தமிழர்களோ விடுதலை புலிகளோ முன்னாள் தலைவர்களோ யாரும் ஈழத்திலிருந்து யாரும் சொல்லவில்லை. இங்கே உள்ளவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். விடுதலை புலிகள் எங்கே இருக்கிறாரு? யாருடைய கைப்பிள்ளையா இருக்கிறாரு? என்னிடம் கூறியுள்ளார். இங்க இருக்கிற தலைவர்கள் வைகோ, அது எங்க ஹிந்து பேஜ் 1ல வந்த ஸ்டோரி. வைகோ சொல்லியிருக்கார், நெடுமாறன் சொல்லியிருக்கார் என்ற கருத்தை அவர் முன்வைத்தார். நாங்கள் அதை பத்திரிகையில் அது பிரசுரித்துள்ளோம். திரு கே எஸ் அழகிரி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இதை பகிரங்கமா வைத்திருக்கிறார். இந்த ஒரு வழிகாட்டல் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது, போரை நடத்துங்கள், பாரதிய ஜனதா அரசு அமைந்துவிடும், அதற்கு பிறகு நிறுத்தத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அதே போன்ற ஒரு குற்றச்சாட்டு இதை பார்க்கணும். அதை நீங்க ஏற்கல. அதே போன்ற அதற்கு எப்படி ஆதாரம் இல்லையோ எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல கொஞ்சம் அதுக்கு எப்படி ஆதாரம் இல்லை, எதுக்கு இல்லைன்னு சொல்ல வரீங்க. நான் சொல்லிடுறேன், கொஞ்சம் சொல்றேன், கொஞ்சம் கேட்டுங்க. அதாவது நான் அதை நம்பவில்லை. அண்ணன் வைகோவும் ஐயா நெடுமாறனும் யுத்தத்தை தொடருங்க என்று சொல்லியிருப்பார்கள் என்பதை நான் நம்பவில்லை. அதற்கு மேல் நான் விவாதிக்கவும் விரும்பவில்லை. இந்த இப்ப வந்திருக்கிற பிரச்சனையே பேசுவோம். இப்ப திமுக இதை கனிமொழி எப்படி சொன்னார் அப்படிங்கறத மட்டும் எப்படி நம்புறீங்க? எந்த அடிப்படையில் நம்புறீங்க? நீங்க நக்கீரன்ல இப்போ ஜெகத் கஸ்பர் எழுதினாரு, கிட்டத்தட்ட அதுக்கு நெருக்கமா எழுதினாரு. எவ்வளவோ வந்திருக்கு. இப்ப அவங்க ஆனந்தி நம்ம இயக்குனர் புகழின் தங்கராஜ் எழுதுனதை சொல்றாங்க. இது மாதிரி இங்கேயும் பத்திரிகைகள்ல வந்திருக்கு.
இது வந்து நான்லாம் வந்து கூட இங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் இப்படிப்பட்ட எந்த ஒரு குற்றச்சாட்டை நீங்க மறுக்கிறீங்களோ அப்படிப்பட்ட வழிகாட்டுதல் கொடுக்கப்படுது அப்படின்னு அவரே எழுப்பினார். ஒரு பகுதியை மறுக்கிறீங்க, இன்னொரு பகுதியை ஏற்கிறீங்க. எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன். நான் அதை ஏற்கவே நம்பவில்லை. அது போல சொல்லியிருப்பாங்க. அந்த விடுதலை புலி தலைமை அப்படிப்பட்டது அல்ல. விடுதலை புலி தலைமை வந்து நீங்க போற அது ஒரு உயிர் பிரச்சனை. அது அன்றாட நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் சாகுன்ற பிரச்சனையில வந்து கொஞ்சம் நீட்டிக்கங்க, கொஞ்சம் இழுத்துக்கங்க அப்படின்லாம் அவங்க ஒரு முடிவுக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு வந்து தெரியும். தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு இது எங்க போய் முடியும் என்பது சற்று முன்பே தெரிந்துவிட்டது, சில மாதங்களுக்கு முன்பே தெரியும். ஆனாலும் அவர் துரோகம் செய்து பின்வாங்கி தானோ தன்னுடைய குடும்பமோ தப்பித்துக் கொள்வதற்கு மக்களை அந்தரத்தை விட்டுட்டு போகக்கூடாது என்று களத்தில் நின்றார். அவர் களத்தில் நின்று இறுதி வரை போராடினார்கள். அவர்கள் வந்து இந்த எலெக்ஷன் 10 நாள் ஒரு வாரத்தில் வந்து நம்பியெல்லாம் இல்ல. அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுத்திருக்கிறாங்க. அந்த வகுத்தபடி அவங்க முடிவு பண்ணியிருக்கிறார்கள். அதனாலதான் இன்னைக்கு வந்து இவ்வளவுக்கு பிறகு, இவ்வளவு பேரழிவுக்கு பிறகும் பிரபாகரனை தெய்வமாக ஈழத்தமிழ் மக்கள் மதிக்கிறாங்க. இல்லைன்னா இவ்வளவு அழிவுக்கு அவர் தான் காரணம்னு எவ்வளவோ அவரை தூற்ற ஆரம்பிப்பாங்க. யாரும் அவரை தூற்றவில்லை, அவரை மதிக்கிறாங்க. அந்த தலைமை என்பது இவர் பேச்சை கேட்டு அவர் பேச்சை கேட்டு என்பதெல்லாம் அது ஒரு வலுவான தலைமை. எல்லாருடைய கருத்தை கேட்பார்கள், அவர்கள் தான் முடிவு செய்வார்கள். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இந்த பிரச்சனையில திராவிட முன்னேற்ற கழகம் இதுல ரொம்ப கெட்ட பேர் வாங்கி இருக்கு. அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. அந்த இனப்படுகொலை நடக்கும்போது, இனப்படுகொலை நடந்த பிறகு அரசுல பங்கு வைத்தார்கள். கலைஞர் வந்து அப்ப கடிதம் எழுதுறாரு. கலைஞர் கடிதம் எழுதுறாரு, தயவு செய்து கேட்கணும். பக்குடுக்கை நன்கனியாருடைய பாடலை சொல்லி ஒரு வீட்டுல திருமண பறை சத்தம் கேட்குது, ஒரு வீட்டுல இழவு பறை சத்தம் கேட்குது, ஒரு வீட்டுல கணவனை பிரிஞ்ச அழுதுகிட்டு இருக்கா, ஒரு வீட்டுல கணவனோட மகிழ்ச்சியா இருக்கிறா. அதுதான் உலக இயற்கை. இதையெல்லாம் உலக இயற்கை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று புறநானூற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று அன்றைக்கு ஈழ பிரச்சனை வைத்து கலைஞர் கடிதம் எழுதினார். அதே எந்த அளவுக்கு மத்திய அரசு அழுத்தம் கொடுத்தார், அந்த சமயத்தில் மனித சங்கிலி போராட்டம் நடந்தது, அதையும் நம்ம புறந்தள்ளிட முடியாது இல்லையா? அதெல்லாம் முன்னாடி, அதெல்லாம் முன்னால போர் முடிந்து பேரழிவு வந்த பிறகு, தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு, கூட்டணி ஆட்சிக்கு போய் மந்திரி இந்த லாக்கா வேணும் அந்த லாக்கா வேணும்னு இவர் கேட்டுக்கிட்டு இருந்த காலத்தில் முரசொலியில பதவி ஏற்பதற்கு முன்னால இந்த கடிதத்தை அவர் எழுதார். பக்குடுக்கை நன்கனியார். இது என்ன மனநிலை? இது ஒரு வீட்டில் இழவு பறை கேட்கும், ஒரு வீட்டில் திருமண பறை கேட்கும், தப்படி சத்தம் கேட்கும். இதெல்லாம் இயற்கை தான், நீங்க காரியத்தை பார்த்துக்கிட்டு போங்க என்று எழுதுவது கைகழி விடுவதுங்க. ஒரு இனத்தை கைகழி விடுவது பொறுப்பான தலைவர். அந்த மனநிலை இன்னைக்கு வேண்டியதில்லை. அவங்க ஒரு கொஞ்சம் தந்திரனாய்வு செய்து கொண்டு, ஆமா நாங்க சின்சியரா முயற்சி பண்ணோம், மத்திய அரசு எங்களை கைவிட்டுருச்சு, நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டது என்று இன்னைக்கு கூட சொல்ல தயாராக இல்லை என்றால், வார்த்தைகளை பிரயோகம் செய்யாமல் இருக்கலாம். நாங்கள் நம்பினோம், தொடர் அழுத்தம் கொடுத்தோம், எங்களுக்கு வந்து நாங்கள் சொல்வதை கேட்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பகிரங்கமா திமுக வைத்திருக்கிறது. பிறகு வந்து அமைச்சரவையிலிருந்து விலகியும் கொண்டது அப்படிங்கிறது நீங்க எழுதுவீர்கள் இல்லையா? விலகியா எதை வெளியிட்டு நீங்க எவ்வளவோ பேசியிருக்கீங்க. அன்னைக்கு முதலமைச்சர் பதவியில் இருந்துட்டு கலைஞர் எவ்வளவோ பேசியிருக்காரு இந்த போர்க்காலத்துல. என்னத்தை நீங்க வெளிப்படுத்திருக்கீங்க? இன்னைக்கு அந்த அம்மா அந்த பொண்ணு கணவனை காணவில்லை என்று 6 ஆண்டா துடிக்கிற பொண்ணு அது சொல்லுது, பேசியிருக்காங்க அப்படின்னு. எங்களுக்கு எல்லாம் அப்பவே தெரியுமே. இது மாதிரி யாரு எனக்கு விடுதலை புலி தலைமையோட எனக்கு நேரடி தொடர்பு கிடையாதுங்க. அப்போ பேச்சுகள் நடந்தது. இது போல கனிமொழி மூலம் பேசுறாங்க, கலைஞர் மூலம் தான் செல்வாக்கு செலுத்துறாரு. ப. சிதம்பரம் சொல்லி, அமெரிக்காவுக்கு சொல்லி, ஐநாவுக்கு சொல்லி, அதிகாரிகள் சொல்லி ஒத்துக்கொண்டு விட்டார்கள். ஒத்துக்கொண்டு விட்டு அங்க இருக்கிற ஒரு நம்பியார் மூலம் தான், ஐநாவில் இருக்கிற நம்பியார் மூலம் தான் தகவல் சொல்றாங்க. அது வந்து ராஜபக்சே ஏற்றுக்கொண்டு விட்டார். ஆனால் அதை செயல்படுத்தவில்லை, என்பதுதான் உண்மை. எப்படி திரு பழ நெடுமாறன் மீது, அதே போல திரு வைகோ மீது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இல்லையோ, நிச்சயமா அதற்கு ஆதாரம் இல்லை. திரு அழகிரி சொன்னாலும், KP சொன்னாலும், நிச்சயமா அதற்கு ஆதாரம் இல்ல. ஆதாரம் இல்லாம அதை நம்புறதுக்கு இல்ல. நீங்க மறுக்கிறீங்க. அதே போல விஜய நம்பியார் பேசினார், அவர் வந்து அமெரிக்கால பேசினார், ஐநால பேசினார், கனிமொழி பேசினார், சிதம்பரம் பேசினார் என்பதற்கு எதற்குமே ஆதாரம் இல்லை. அப்படிங்கும் போது ஒரு செலக்டிவா வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளை மட்டும் நாம் ஆமோதிப்போமா? நான் வந்து இப்பொழுது ஏன் இதை பேசுறோம்? ஆனந்தி சொன்னதுனால ஒரு விவாதம் வருது. இந்த விவாதத்தில் இந்த கருத்துக்களை பகிர்ந்துக்கிறோம். திட்டமிட்டு திமுக எதிராக பேசணும் இப்ப யாரும் வரல, இப்ப பேச வரல. ஆனால் இப்பொழுதும் கூட அந்த பழைய காங்கிரஸ் மத்திய அரசை பாதுகாக்கத்தான் திமுக விரும்புகிறது. அது தனக்கு தெரிந்த உண்மைகளை வெளிப்படுத்த மறுக்கிறது திமுக என்றுதான் மக்கள் புரிந்து கொள்வார்கள். இன்னைக்கு காலையில கூட திரு இளங்கோவன் அளித்த பேட்டியெல்லாம் மத்திய அரசாங்கம் தொடர்ந்து வலியுறுத்தினோம் அப்படின்னு அந்த மத்திய அரசாங்கத்தின் மீது அதிருப்தி வெளிப்படுத்தினார். திரு இளங்கோவன் அவர்கள்ட்ட இதற்கான பதிலை கேட்க விரும்புகிறேன். திரு இளங்கோவன், கோ அஹெட். கட்டாயமாக இதிலே எங்க திமுகவை பழி வரும் பொழுதெல்லாம் திமுகவை முன்னிறுத்துவதும்
91 ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட போது விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக திமுக தான் நடந்து கொண்டது என்னார்கள். லாபம் வரும்பொழுது மற்றவர்கள் பெருமை கொள்வதும் பழி வரும்பொழுது திமுக மீது சுமத்துவதுமே இங்கே உள்ள தமிழ் ஆர்வலர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பழக்கமான ஒன்றாகிவிட்டது. அதில் நான் மணியரசின் மீது தனிப்பட்ட முறையிலே குற்றம் சொல்லவில்லை. நான் சொல்வதெல்லாம் ஒரு பெரிய போர் நடக்கிறது. அந்த போரை நிறுத்த சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே போராடி கொண்டிருக்கிறது. எந்த நம்பிக்கையில் இப்படி ஒரு வாக்குறுதியை கனிமொழி கொடுத்திருக்க முடியும், அல்லது எந்த நம்பிக்கையில் இந்த வாக்குறுதியை அவர்கள் நம்பி இருக்க முடியும்? ஏனென்றால் இங்கே போராட்டம் நடக்கிறது, போர்க்களத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். அந்த போரை நிறுத்த சொல்லும் போராட்டம் தமிழகத்திலே நடக்கிறது. போர்க்களத்திலே அவர்களுக்கு சூழ்நிலை தெரியும். இந்த தியரி அக்செப்ட் பண்றவங்களுடைய வாதம் என்னன்னா, திருமதி கனிமொழி அவர்கள் தனிச்சையா அந்த ஒரு நீங்க முடிவெடுங்கன்னு சொன்னதா சொல்லல. அவங்க மத்திய அமைச்சரவையில அங்கம் வைத்த ஒரு மற்றொரு முக்கிய பிரமுகரோடு தொடர்பு முயற்சி. நீ அந்த முயற்சி நான் சொல்வதெல்லாம் இந்த முயற்சி ஆலோசனை தன்னிச்சையா சொல்லப்பட்டதுங்கிற குற்றச்சாட்டு இல்ல. இவங்களும் கூட மணிரசனும் கூட என்ன சொல்றாரு, அவருடைய குற்றச்சாட்டு என்னன்னா, திரு சிதம்பரம் அவர்கள் இந்த ஒரு பணியில் ஈடுபட்டிருந்தார், மற்ற நாடுகளோடு பேசினார், மத்திய அரசாங்கத்தோட ஆலோசனை நடத்தப்பட்டது, அதுக்கு பிறகு இது கொடுக்கப்படுது. இது தன்னிச்சையா கனிமொழி அவர்கள் நீங்க சரணடைங்கன்னு சொன்னாங்க, யாரும் சொல்லல, ஆனந்தியும் சொல்ல இல்ல இல்ல இல்ல, அவங்க அந்த குற்றச்சாட்டை சொல்லல. ஆனால் கனிமொழி மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி ஒரு உத்தரவாதத்தை பெற்று, முக்கியமாக மத்திய அரசாங்கம் தான் இலங்கை அரசிடம் ஒரு உத்தரவாதத்தை பெற முடியும். ஒரு மாநில அரசியல் கட்சியோ அல்லது மாநில அரசோ பெற முடியாது. இன்றைக்கு சொல்கிறேன், இன்றைக்கும் சொல்கிறேன், இந்த நிலை தொடர்கிறது. இந்த நிலை தொடரும்போது கூட, அந்த போர் நடக்கும் பொழுது கூட எல்லோரும் கையிற நிலையில இருக்கிறார்கள். ஒரு கடிதம் வருகிறது இலங்கை அரசிடமிருந்து வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு. அந்த கடிதத்தை தலைவரிடம் காட்டி, பாருங்கள் போரை நிறுத்துவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள், பொதுமக்கள் வாழும் பகுதிகளில் பெரிய ஆயுதங்களை பயன்படுத்துவதில்லை என்று எழுதி கொடுத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் சொன்ன பிறகு அவர் உண்ணாவிரதத்தை திரும்ப பெற்றாரே தவிர இதையெல்லாம் மறைத்து விடுவார்கள். திருமதி ஆனந்தி சொன்னது போல அதற்கு பிறகும் உண்ணாவிரதத்துடைய முடிவுக்கு பிறகு இதெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது உங்களுடைய தலைவருடைய பதில் என்ன? அன்றைய முதலமைச்சருடைய பதில் என்ன? இல்ல, அந்த உண்ணாவிரதத்துக்கு பிறகு போராடி கொண்டிருந்தார். அன்றைக்கு கூட யாரும் மத்திய அரசை வலியுறுத்தினார். அதற்கு பிறகு நீங்கள் சொல்வது போல குண்டு மழை பொழிகிறது, போர் நிற்கவில்லையே அப்படின்னு ஒரு வாதம் வைக்கப்படும் பொழுது, அந்த உண்ணாவிரதத்துக்கு பிறகும் கூட அது நடக்கிறது அப்படின்னு அவருடைய பதில் என்ன? ஒன்னே ஒன்று, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க தொடர், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுத்துருங்க. ஒரு சின்ன இன்டரப்ஷன் சார், ரொம்ப சுருக்கமா திருமணியரசன். அதாவது நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க, அதுக்காக நான் சொல்ல வர்றேன். அதாவது அது உண்ணாவிரதம் இருந்தாரு, ஏமாத்திட்டாங்க, மத்திய அரசு இலங்கை அரசு ரெண்டும் ஏமாத்திட்டாங்க. அதன் பிறகு இவங்க நடவடிக்கை எப்படி இருந்தது, அது ஒன்று. அடுத்தது ஒரு 1.5 லட்சம் பேரை கொன்ன பிறகு எலெக்ஷன் முடிவு வருது, தேர்தலில் வெற்றி பெறுறீங்க. உங்களுக்கு ஒரு மன அழுத்தமோ ஒரு மன துயரமோ, நம்ம இனம் அழிக்கப்பட்டு விட்டதா என்ற ஒரு மன துடிப்போ இருந்தா காங்கிரஸோட கூட்டணி மந்திரி சபையில் நீங்க இருப்பீங்களா? அதன் பிறகு அந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு எதிர்கட்சியால செயல்பட்டு, அதனாலதான் கலைஞர் எழுதுறாரு, அந்த கடிதத்தை எழுதாரு சொல்றேன். ஒரு வீட்டுல திருமணப்பறை, ஒரு வீட்டுல இழவுப்பறை என்றெல்லாம் எழுத முடியுது. உங்களுக்கு என்ன, நீங்க எப்படி நடந்துகிட்டீங்க, அதன் பிறகு நீங்கள் எப்படி நடந்து கொண்டீர்கள் இந்த அழிவுக்கு பிறகு? அதனால் தயவு செய்து எப்படி நடந்துகிட்டீங்க இந்த அழிவுக்கு பிறகு? காங்கிரஸோட கூட்டணி மந்திரி சபையில் இருக்கீங்க, இருக்க முடியுமா? அதுக்கு முன்னாடி என்ன வேணாலும் நடக்கட்டும் போங்க. இலங்கையிலே நடைபெற்ற போராட்டம் காங்கிரஸ் காலத்திலும் இருந்தது, பாரதிய ஜனதா கட்சி காலத்திலும் இருந்தது, தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக 1983 எம்ஜிஆர் இங்கே முதலமைச்சராக இருக்கும் பொழுது நடந்தது, ஜெயலலிதா இங்கே முதலமைச்சராக இருந்த பொழுதும் நடந்தது. இவர் இதை சொல்கிறாரே, ஜெயலலிதா நடக்கும் பொழுது அப்பாவிகள் சிலர் கொல்லக்கூடிய இனப்படுகொலை நடந்தது எப்போது? ஒரு மேசக்கர், ஒரு மனித உரிமை மீறல் பெரிய அளவில் இறுதி 2009
2009 அதற்காக தான் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம். காங்கிரஸ் இருந்த காலத்திலே நாங்கள் அவர்களை வலியுறுத்தியதாலே தான் அவர்கள் ஐநா மனித உரிமை ஆணையத்தில் தீர்மானத்தை ஆதரித்தார்கள். நாங்கள் அவர்களிடமிருந்து வெளியே வந்த பிறகு மீண்டும் அந்த தீர்மானம் வந்தது. அப்பொழுது அவர்கள் ஆதரிக்கவில்லை. நாங்கள் இருக்கின்ற பொழுது எங்களுக்கு பயந்தாவது அந்த தீர்மானத்தை ஆதரித்தார்கள் என்பது பதிவாகி இருக்கிற ஒன்று. அது நான் திரு வன்னியரசு அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். இந்த ஒரு குற்றச்சாட்டு, இது போன்ற ஒரு குற்றச்சாட்டு புதியதல்ல. இந்த ஒரு குற்றச்சாட்டுல முகாந்திரம் இல்ல அப்படின்னு மறுக்கிறீங்க. இதே போன்ற ஒரு குற்றச்சாட்டு நம்ம ஏற்கனவே கூட விவாதிச்சோம். திரு பழநெடுமாறன் மீது, வைகோ மீது வைக்கப்பட்டது. இது குற்றச்சாட்டு இல்ல. அவங்க விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு ஒரு கருத்து சொன்னாங்க. அதாவது நீங்க இன்னும் தொடருங்க, பாரதிய ஜனதா அரசு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறது, நிலைமை மாறும் அப்படின்னு. அதையும் இதே போலதான் பார்க்கிறீங்களா? இந்த ஒரு குற்றச்சாட்டுல முகாந்திரம் இல்லைங்கிறத போல அந்த ஒரு கருத்தையும் பார்க்கிறீங்களா? இல்ல, பொதுவா தமிழகத்துல என்னன்னா தமிழீழ விடுதலை தொடர்பா எல்லாருக்குமே ஒரு முன்மாதிரியா இருக்கிறவர் நாங்க பார்த்தது ஐயா பழநெடுமாறன் அவர்கள் தான். எந்த போராட்டம்னாலும் எப்படினாலும் விடுதலை புலிகள் பத்தி பேசும்போது ஐயா நெடுமாறனை பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க. அதை ஒட்டிதான் இந்த கடைசி யுத்த காலங்கள்ல அவர் காங்கிரஸ்க்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்து பிஜேபி ஆதரிக்கிற இது எல்லாருக்குமே வெளிப்படையா தெரிஞ்சது. அப்படிங்கிறது உங்களுடைய புரிதல்? ஆமா, புரிதல் இல்ல. பிஜேபி ஆதரிக்கிறேன்னு வைகோ நெடுமாறன் காங்கிரஸ் எதிர்க்கும் பொழுது அடுத்த ஆட்சி வர்றது பத்தி தான் பேசுவாங்க. காங்கிரஸ் எதிர்த்தா பாஜக ஆதரவுன்னு அர்த்தமா? அந்த அடிப்படையில தான் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அன்னைக்கு அதிமுக களத்துல இருந்து வைகோ அதிமுகவோட தோழமையில இருந்தா, அதிமுகவோ இல்ல மதிமுகவோ இன்னைக்கு பாஜக எந்த ஒரு தேர்தலும் இல்ல. ஐயா நெடுமாறன் அவர்களை நான் குறைச்சி சொல்றதுதான் நான் இதை சொல்லல. எங்களுடைய தலைவர் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும் போது, யுத்தம் தொடங்கும் போதே ஜனவரி மாசம் அந்த தைப்பொங்கல் நாளும் அதுவுமாக மறைமலை நகர்ல உண்ணாவிரதம் இருந்தபோது அவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் அங்க திரண்டு உண்ணாவிரதம் தொடங்கினாரு. 4 நாட்கள் நாங்க உண்ணாவிரதம் எங்களுடைய தலைவர் இருந்தாரு. அந்த உண்ணாவிரதம் தமிழகம் முழுக்க பற்றி படர்றதற்கு இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு தீவிரப்படுத்துவதற்கு முன்னணியில நிக்க வேண்டியவர் ஐயா நெடுமாறன் அவர்கள் தான். ஆனால் அவர் அந்த போராட்டத்துல அவர் வாழ்த்திட்டு அவர் மற்ற வேலையில சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன? அந்த ஒரு சந்தேகத்துல இது முழுமையா இந்த இந்த யுத்தம் முடிவுக்கு வர வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தையுடைய நிலைப்பாடு, எல்லாருடைய நிலைப்பாடும் தான், அவருடைய நிலைப்பாடும் தான். ஆனால் இந்த போராட்டத்தை பெரிய அளவில் நான் இன்னொருத்தர் மேல குற்றம் சுமத்துவதோ, திமுக மேல குற்றம் சுமத்துவதோ, மற்றவர்கள் மீது குற்றம் சுமத்துவதோ நாங்கள் நிறுத்தி யாரும் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நம்முடைய கடமையை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கடமை. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பார்க்கிறோம். இவர்கள் அதாவது 2002 ஆணையரவு தாக்குதல் முடிந்து அவர்கள் யாழ்ப்பாணத்தை முற்றுகையிடும் பொழுது அங்கே 35,000 சிங்கள ராணுவ வீரர்கள் அங்கே அதாவது தரைவழி பகுதியிலும் ஏனையம் சாலையும் முடக்கி விட்டார்கள், கடல் பகுதியில் முடக்கி விட்டார்கள். அங்கே 35,000 ராணுவ வீரர்கள் ஒரு குற்றச்சாட்டு வரும்போது அதுக்கு முகாந்திரமே இல்ல. விடுதலை புலிகள் போய் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் கிட்ட ஆலோசனை பெறுவாங்களா அப்படிங்கிறீங்க. நெடுமாறன் மீது, வைகோ மீது ஒரு குற்றச்சாட்டு வருகிறது அப்படிங்கும்போது வேற சில சந்தேகங்களை எழுப்புறீங்க. நீங்க அதை ஏற்கிறீங்களோ அப்படின்னு ஏத்துக்கல. அதுதான் நான் சொல்றேன். ஒரு கேள்வி வரும்போது நீங்க நெடுமாறன் அவர்களுடைய நிலைப்பாடு மீது விமர்சனம் வைக்கல. அடிப்படையில் நான் சொல்றேன், புலிகளை நான் குறைத்து மதிப்பிடுவதற்கான குற்றச்சாட்டு தான் இந்த குற்றச்சாட்டு. அதை நான் அப்படி சொல்லல. நான் எதுக்காக சொல்றேன்னா, இந்த யுத்தத்தை முடிவு கொண்டு வரும் பொழுது மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்க வேண்டிய கடமை ஐயா நெடுமாறனுக்கு உண்டு. ஆனால் அந்த போராட்டத்தில் அவர்கள் நழுவி விட்டார்கள், அவர் தவிர்த்து விட்டார்கள். எங்களை போன்ற இளைஞர்கள் பெருவாரியாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஒரு ஆலோசனையை வழங்கினாங்க. பாஜக அரசு வரும், அது வரைக்கும் நீட்டிங்க அப்படின்னு. நீங்க அந்த குற்றச்சாட்டு எங்களுக்கு தெரியாது. அவங்க ஆலோசனை வழங்கினாங்களா அப்படிங்கறதுல எங்களுக்கு தெரியாது. நெடுமாறன் ஐயா ஆலோசனை வழங்குற அளவுக்கு அவங்க கேட்கிற அளவுக்கு புலிகள் நீங்க செலக்டிவா இருக்கும் அப்படின்னு தோணுது. நீங்க கனிமொழி சார்ந்த ஒரு விஷயம் வரும்போது நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல அவங்க கம்ப்ளீட்டா மறுக்கிறீங்க. இங்க அதுதான் நீங்க என்ன, நான் திரும்ப சொல்றேன், நான் அதை பத்தி தெரியாத ஒரு விஷயத்தை நாங்கள் பேசுவதற்கு தயாராக இல்லை. ஆனால் வெளிப்படையாக அப்பட்டமாக இவர்கள் இன்னொரு தலைமை மீது குற்றம் சுமத்துவதற்கு முன்பாக தாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். மிகப்பெரிய இன்னைக்கு தமிழ் தேசிய அமைப்புகள் எத்தனை அமைப்புகள் பிரிந்து கிடக்கின்றன. தமிழ் தேசிய போரை கருத்தியல் ரீதியாக தமிழகத்திலே முன்னெடுக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு உண்டு.
ஒரே களத்துல நீங்களும் குற்றச்சாட்டை கம்ப்ளீட்டா பை பண்றாரு அவரு. இன்னொரு குற்றச்சாட்டை வந்து அவரை பத்தி கருத்து சொல்ல நீங்களும் கூட செலக்டிவா இருக்கீங்களோ அப்படின்னு இளங்கோவன் குறிக்கிற இதுல நான் குறுக்கிட விரும்புகிறேன். அவர்கள் சொன்னது சரி, அப்படி சொல்லி இருந்தால் கூட அதில் நியாயம் இருக்கிறது என்கிறேன். காரணம், எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லாமல் போரை நிறுத்துங்கள் என்று சொல்வது தவறானது. அந்த மக்களை பாதுகாப்பதற்குரிய வழி அல்ல. ஆனால் போரிடுங்கள், ஒரு உத்தரவாதத்தை பெற்றுக்கொண்டு ஆட்சி மாற்றம் வரும் என்று அவர்கள் நம்பி இருக்கிறார்கள், அது வேறு. ஆனால் ஆட்சி மாறி ஒரு சரியான உத்தரவாதம் வரும் வரை உங்கள் போரை நிறுத்தாதீர்கள், சரணடையாதீர்கள் என்று அவர்கள் சொல்லியிருப்பார்களே. ஆனால் அது ஒரு நியாயமான கருத்து தான், அதிலே குற்றம் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அதே நிலைப்பாட்டை தான் நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம். நாங்களும் அதைத்தான் சொல்லி இருந்தோம். அதை குற்றச்சாட்டாக எங்கள் வைத்துக் கொண்டால் ஒருவேளை இருக்கக்கூடிய, அது நியாயமானது. சரணடையுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு மாறுதல், அரசியல் மாறுதலோ ஒரு இலங்கை அரசால் ஒரு உத்தரவாதமோ கொடுக்கப்படாத நிலையில் அதை நாங்கள் செய்யவில்லை. இல்ல அதுதான் என்னன்னா வந்து அன்னைக்கு வந்து முழுமையா வந்து முல்லைத்தீவு மாவட்டம் வட்டுவாக்கால்ங்கிற பகுதியில வந்து இவங்க வந்து அருட்தந்தை பிரான்சிஸ் தலைமையில தான் வந்து எல்லாருமே வந்து சரணடைறாங்க. ஆளாளுக்கு பேசியிருக்கிறதுங்கிற அந்த விவாதத்துக்குள்ள நான் போகல. ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து சகோதரி ஆனந்தி அவர்களுடைய அந்த உணர்வு, அவங்களுடைய வலி, அந்த வேதனை என்பது சாதாரண விஷயம் இல்ல. இன்னைக்கு வந்து தொடர்ச்சியாக கேட்டுட்டு இருக்காங்க. அதை வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது. அவங்க வந்து யாராவது ஒருத்தர் இதன் மூலமா வந்து என்னுடைய அங்க வந்து ஊடக பிரிவு செயலாளராக இருக்கக்கூடிய செயலாளர் என்னோட தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தவர் தான். நடேசன் அவர்களும் என்னோட தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தவர்கள். பலருடைய எண்களை வாங்கினார்கள். இந்த மாதிரி என்ன நடக்குது, இதை ஊடகத்தில் சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஒருபோதும் அவர்கள் வந்து சரணடைவது தொடர்பாக அவர்கள் வந்து வெளிப்படையாக அவர்கள் ஒருவரும் கேட்டதில்லை. அந்த கருத்தில் நாங்கள் ஆணித்தரமாக சில கேள்விகள் எழுந்திருக்கேன், அதை கேட்க விரும்புறேன். நான் அதற்கு முன்பாக திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் கேட்க விரும்புறேன். திரு இளங்கோவன் அவர்கள் கூட சொன்னார், அப்படி ஒரு ஆலோசனை வழங்கப்பட்டிருக்குமானால், நீங்க சரணடையாதீங்க அப்படின்னு ஒரு ஆலோசனை நெடுமாறன் அவர்களால் வழங்கப்பட்டிருக்குமானால், வைகோ அவர்களால் வழங்கப்பட்டிருக்குமானால் அது தவறில்லை அப்படிங்கிறார். இந்த நான் எல்லாத்தையும் சேர்த்து பொருத்தி பார்க்கிறேன். திரு வைகோவோ, சிதம்பரமோ, கனிமொழியோ எல்லாரும் இதுல வந்து ஒரு முயற்சி எடுத்திருக்க கூடும். அதுல வாய்ப்புகள் இருக்கிறது. சில நகர்வுகள் தவறாக அமைந்திருக்கலாம், மிஸ்மேரா இருக்கலாம். பட் ஒரு விஷயத்தை ஏத்துக்கணும், எல்லாருடைய முயற்சியிலையும் there was good faith. ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில தான் அவங்க எடுத்திருக்காங்க. அது பயனடைஞ்சிருக்கலாம், இல்லாட்டி அதோட பலன் மோசமா கூட இருந்திருக்கலாம். ஆனா அதற்கு பின்னாடி இருந்தது ஒரு நல்லெண்ணம் அப்படிங்கறத நம்ம மறுக்க முடியுமா? நிச்சயமாக எல்லாரும் அந்த டைம்ல வந்து எல்லார்கிட்டையும் போன் போட்டு பேசுறாங்க. இந்த மேரி கால்வின்ங்கிற அம்மையார் வந்து அவங்க வந்து விஜய் நம்பியார்கிட்ட பேசுனதாக அவங்க சொல்றாங்க. ஆனா விஜய் நம்பியார் அதை பத்தி சாய்க்கவே இல்லை. இது முரளிதர் ரெட்டியுடைய அந்த பேட்டியில கூட விஜய் நம்பியார் என்ன சொல்றாருன்னா, எங்கிட்ட வந்து கேபி தான் பேசினாரு, மே 17 காத்தால பேசினாரு, அதுக்கப்புறம் அம்மன்ல இருக்கிற சமயத்துல பேசினாரு. அப்போ வந்து என்ன சொல்றாருன்னா, நடேசனும் புலித்தேவனும் இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க, நாங்க வந்து சரணடைய விரும்புறோம் என்ற கோரிக்கை வச்சிருக்காங்கன்ட்டு. அதை வந்து விஜய் நம்பியார் சொல்றாரு, நான் கன்வே பண்றாங்கிற ஒரு கருத்தை மட்டும் தான் சொல்றாரு. இன்னும் ஒரே ஒரு பதிவு இந்த உலகத்தமிழரின் தலைவர், அது ஒரு சின்ன ஒரு சர்ச்சை வந்திருக்கு. அதாவது அது தட் இஸ் ஒரு இலக்கு, எல்லாருக்கும் உலகத்தமிழரின் தலைவனாகணும்னு ஒரு இலக்கு இருக்கு. அது இங்க கூட இருக்கிற சில அரசியல்வாதிகளுக்கு இருக்கு. இட் இஸ் ஏன்னா தமிழ் டயஸ்போராங்கிறது அவ்வளவு ஒரு ஸ்ப்ரெட் அவுட் டயஸ்போரா, அதுக்கு எல்லாருக்கும் ஒரு தலைவர் வேணுங்கிற ஒரு இது இருக்கு. அது எவ்வளவோ இயக்கங்கள், அது பிரபாகரன் தான் உலகத்தமிழரின் தலைவர் என்று கூறியிருக்காரு. அது பிரபாகரன் மறுக்கவில்லை, பிரபாகரனுடைய இயக்கமும் மறுக்கவில்லை. இரண்டாவதாக தமிழக அரசியலில் எல்டிடி தலையிடவே இல்லை என்ற ஒரு வாதத்தை வைக்கிறார். கோடம்பாக்கம் ஆரம்பிச்சு ஸ்ரீபெரும்புத்தூர்ல மட்டும் யார் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நமக்கு எல்லாம் தெரியுதுதான். அதனால அந்த மாதிரி ஒரு வாதத்தை வைக்க வேண்டாம். மூணாவதாக இந்த தமிழ் தேசிய இயக்கங்கள் இருக்குது, இவங்க அதுக்கப்புறம் போருக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க? போருக்கு அப்புறம் இல்ல இங்க ஒரு முகாமுக்கு போயிருக்காங்களா, ஒரு தமிழனை காப்பாத்திருக்காங்களா, ஒரு தமிழனுக்கு அரசியல் அரசுக்கு மட்டும் இல்ல, வேற எத்தனையோ முள்ளிவாய்க்கால் முற்றத்தை இடிச்சாங்க, பிரபாகரனோட சில காணாம போயிருக்கு. இதுக்காக குரல் கொடுத்தாங்களா? எங்க போராட்டம் நடக்குது? பாமக அறிக்கை மற்றவங்க கண்டனம் தெரிவிச்சு அரசியல் கட்சியில விடுங்க. நீங்க இந்த தமிழ் தேசிய எல்லாத்துக்கும் திமுக தான் பொறுப்பெடுக்கணும், இல்லன்னா விடுதலை சிறுத்தைகள் தான் பொறுப்பெடுக்கணும்னா எப்படி சரி வரும்? இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பேட்டி மட்டும் காணுவாங்களா? அவ்வளவுதானா? இன்னைக்கு இதுல என்ன சார் சொல்றது என்னன்னா,
தமிழகத்தில் இந்த யுத்தத்துக்கு பிறகு மேதகு பிரபாகரனுடைய விடுதலை கருத்தியலை இன்னைக்கு வந்து அண்ணன் மணியரசன் போன்றவர்கள் விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் எல்லாருமே சேர்ந்துதான் இதில் நாங்கள் வந்து களத்தில் நிற்கிறோம். சாதாரணமாக வந்து தமிழகத்தில் வெறுமனே இன்னைக்கு பேசுறாங்க, திமுகவை பத்தி பேசுகிறார்கள், மற்றவர்களை பத்தி பேசுகிறார்கள். தமிழகத்தில் இன்னும் 4 சிறப்பு முகாம்கள் இன்னமும் மூடப்படாமலே இருக்கின்றன. வந்திருக்கிற அவ்வளவு தமிழ் இளைஞர்கள், ஈழத்தமிழர்கள் அங்க எப்படி சிங்களவர்களை விட மோசமாக இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே இன்னைக்கு ஜெயலலிதா குரல் கொடுக்கிற அளவுக்கு முகாம்கள் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு குரல் கொடுத்திருக்கீங்களா? அது முழுமையாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அந்த தமிழீழ விடுதலை கருத்தியலை நாங்கள் வந்து அணையாமல் வெகு மக்களிடையே இன்னைக்கு வந்து இளைஞர்கள் பெருவாரியாக இன்னைக்கு போராட்டத்திலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழ் தேசிய இயக்கங்கள் என்ன செய்கின்றன என்ற குற்றச்சாட்டை வந்து தயவு செய்து செய்ய விட, ஏன்னா நாங்கள் களத்தில் இருப்போம். தொடர்ந்து வரக்கூடிய விமர்சனம் உங்களுடைய பதிலும் கூட நான் எடுத்துக்கிட்டேன். நான் சகோதரி ஆனந்தி அவர்கள்ட்ட பொறுத்தக்கு முன்பாக திரு இளங்கோவர்கள்ட்ட தான் கேட்க விரும்புறேன். நீங்க வந்து இந்த ஒரு புலிகள் அமைப்பை சேர்ந்தவர்கள் இறுதி போர்ல சரணடைவது தொடர்பாக இந்த சசிதரன் அவர்கள்ட்ட பேசலன்னு மறுத்திருக்கிறார் திருமதி கனிமொழி. நீங்களும் கூட அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. முகாந்திரம் இல்லை, உங்களுக்கான அதிகாரம் இல்லை அப்படிங்கிறீங்க. ஆனால் எந்த விதமான சரணடைவதல் தொடர்பான ஒரு நகர்விலையும் அந்த முடிவெடுத்தலையும் ஒரு ஆலோசனையோ கருத்தோ முடிவில் பங்கேற்போ திமுகவோ கனிமொழி அவர்களோ பங்கேற்கவே இல்லைன்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? சசிதரன் அவர்கள் மூத்த தலைவர் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க, எழிலங்கிற வேற பேர்ல செயல்பட்டார்னு ஆனந்தி அவர்கள் விளக்கம் கொடுக்காங்க. அவர் மூத்த தலைவர் இல்லைன்னே வச்சுப்போம். திரு நடேசன் உள்ளிட்ட புலித்தேவன் உள்ளிட்ட திரு சூசை உள்ளிட்ட மற்ற தலைவர்களோடு திமுக தொடர்பு வைத்துக் கொள்ளலையா? உங்கள் கேள்வி எனக்கு புரிகிறது. நாங்கள் அதை ஒரு அமைப்பாக பார்க்கிறோமே தவிர அதிலே யார் பிரதிநிதித்துவம் பெற்று எங்களோடு பேசினாலும் அது அந்த அமைப்பு கேட்பதாக அமைப்பின் கோரிக்கையாகத்தான் நாங்கள் கருதுவோம். ஏனென்றால் கனிமொழி அவர்கள் சொல்றாங்க சசிதரன் அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரண்ட் லைன் லீடர் இல்ல, மூத்த தலைவர் இல்ல அப்படிங்கிறாங்க. அவர் பேசலன்னே வச்சுப்போம். அதாவது ஏன்னா ஒரு டிசிஷன் ஒரு அவர்களுடைய இயக்கம் ஒரு முடிவெடுக்க வேண்டும். அந்த முடிவை மற்ற தலைவர்களோடு தளபதிகளோடு தொடர்பு இல்லையா திமுக? கனிமொழி அவர்கள் இந்த தயவு செய்து ஒன்றை மட்டும் நீங்கள் இந்த நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை புறக்கணிக்க வேண்டும் என்று விடுதலை புலிகளுக்கு சொல்லிக் கொடுத்த தலைவர்கள் தான் இன்றைக்கு இருக்கிறார்கள் இங்கே. இப்பொழுதல்ல, எம்ஜிஆர் காலத்தில். நான் தெளிவு பெற விரும்புகிறேன். என்னுடைய சரணடைவல் தொடர்பாக இறுதி போர்ல சரணடைவல் தொடர்பாக எந்த ஒரு முடிவிலையும் எந்த ஒரு ஆலோசனையிலையும் திருமதி கனிமொழியோ திமுகவோ பங்கேற்கவில்லை, அப்படிதானே? சரணடையும் முடிவை கனிமொழி சொல்லவில்லை. ஆனால் அங்கே ஒரு முடிவு எட்டப்பட வேண்டும் என்ற போராட்டத்தை இங்கே நாங்கள் மத்திய அரசோடு நடத்தி கொண்டிருந்தோம். திரு ஜகத் கஸ்பர் சென்னை சங்கமம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள்ல கனிமொழி அவர்களோடு பணியாற்றியவர், அவங்களோட தொடர்ந்து பணியாற்றியவர். அவர் 2009 இப்படி எழுதுகிறார். அவர் வந்து நீங்க நிச்சயமா மறுக்க மாட்டீங்க, உங்கள் மீது நல்லெண்ணம் கொண்டவரும் கூட. இப்படி எழுதுகிறார்: கடற்பு புலி தளபதி சூசை மதுரையில் ஒருவரோடு தொடர்பு கொண்டு காயமுற்ற மக்களையேனும் பாதுகாப்பாய் வெளியேற்ற 48 மணி நேர சண்டை நிறுத்தம் வேண்டுகிறார். மதுரை தமிழரோ உணர்வாளர் சுபவி என்கின்ற சுபவீர பாண்டியன் அவர்களை மன்றாட சுபவி அவர்கள் கனிமொழி அவர்களின் கருணையை கேட்கிறார். கனிமொழி அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் முக்கியமான ஒருவரோடு பேச அதிகாரப்பூர்வமற்ற ஆனால் யதார்த்தமான முடிவொன்று தரப்பட்டது. விடுதலை புலிகளின் அனைத்துலக பொறுப்பாளர் செல்வராஜா பத்மநாபன் கொழும்பில் உள்ள இந்திய தூதருக்கு ஆயுதங்களை ஒப்படைக்க தயாராக உள்ளோம் என்ற முடிவினை எழுத்துப்பூர்வமாக தொலைநகல் வழி உடனே தெரிவிக்க வேண்டும். மற்றவையெல்லாம் இந்தியா பார்த்துக் கொள்ளும். இரவு 10 மணி ஆயிற்று. இந்த கட்டத்தில் நானும் இணைந்தேன் அப்படின்னு எழுதுறார் ஜகத் கஸ்பர். லண்டனில் உள்ள எனது நண்பர்கள் மூலம் செல்வராஜா பத்மநாபன் அவர்களுக்கு தகவல் சொல்லப்பட அவரும் மின்னல் வேகத்தில் இயங்கினார். இந்தியாவிடமே நாங்கள் ஆயுதங்களை ஒப்படைக்க தயாராக இருக்கின்றோம், அது சாத்தியம் இல்லை என்றால் ஐநா ஏற்பாட்டில் ஒப்படைக்கின்றோம் என்ற முடிவை விடுதலை புலிகள் இரவு 11:50 மணிக்கு தெரிவித்தார்கள். கனிமொழி அவர்கள் தயக்கத்துடன் காங்கிரஸ் பெரியவரை தொடர்பு கொள்ள அவரும் விழித்தே இருந்தார். கால அவகாசம் இல்லாமல்
இல்லாமல் இந்தியாவிடம் சரணடைவதற்கான சாத்தியப்பாடுகள் இப்போது இல்லை. இலங்கை ராணுவத்திடமே சரணடைவதுதான் இப்போதைய நெருக்கடி நிலையில் ஆகக்கூடியது என்கிறார் அந்த பெரியவர் அப்படிங்கிறார். ஆக இது சார்ந்த உரையாடல், இது சார்ந்த முடிவுகள் அவருடைய பங்கேற்பிற்கு திரு ஜகத் கஸ்பர் அவர்கள் சொல்கிறார். அப்ப நீங்க அதுக்கு மறுப்பு தெரிவிக்கலையே? இல்ல, நான் சொல்வதெல்லாம் இங்கே பல தலைவர்கள், கனிமொழி உள்ளிட்ட பல தலைவர்கள், பல செய்திகள் வரும்பொழுது அந்த போரை நிறுத்துவதற்கும் அந்த தமிழர்களை காப்பாற்றுவதற்கும் மத்திய அரசின் அமைச்சர்களோடு தொடர்பு கொண்டு பேசி ஏதேனும் செய்யுங்கள் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்பொழுது பிரச்சனை என்னவென்றால், இல்லை, இந்த விவாதத்தின் அடிப்படை என்னவென்றால், நீங்கள் போய் சரணடையுங்கள், உங்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கனிமொழி உத்தரவாதம் சொல்லப்படுகிற அந்த பொருளை அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு, நாங்கள் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றீங்க. ஆக திரு ஜகத் கஸ்பரே இந்த ஒரு சரணடைவதில் நாங்க எப்படி ஒரு முடிவு எடுக்க முடியும்? நீங்க அந்த ஒரு முடிவெடுப்பதில் உங்களுடைய பங்கு இருந்திருக்கிறது. அதன் குட் ஃபைத் அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் முடிவெடுக்கக்கூடிய இடத்திலே இந்த முடிவை எடுப்பவர்களிடம் பரிந்துரை செய்கிறோம். சண்டையில் நான் உங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொன்னீங்க. உங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொன்னீங்க. அதுவும் இந்த அக்கௌண்ட்டும் ஒத்து போகுதா? அதுவும் திரு ஜகத் கஸ்பருடைய இந்த ஒரு கருத்தும் ஒத்து போகுதா? ஜகத் கஸ்பார் சொன்னதான் நான் சொல்றேன். ஜகத் கஸ்பார் அதைத்தான் சொல்றாரு. மறுபடியும் மத்திய அரசோடு பேசி கனிமொழி பேசினார், அங்கே ஒரு பெரியவரோடு பேசினார் என்றுதான் அவர் சொல்கிறார். இல்ல, உங்களுடைய விளக்கம் என்னவா இருந்தது? இதுல எங்களுக்கு பங்கே இல்லை அப்படின்னு சொல்லவில்லை. நான் பங்கே முதலிலிருந்தே சொல்கிறேன். அந்த நேரத்தில் 2009 மே மாதம் அந்த போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது மிகப்பெரிய எதிர்ப்பு குரலை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். மற்றவர்களெல்லாம் ஏதோ செய்தார்கள். நாங்கள் மத்திய அரசை வலியுறுத்தி அந்த போரை நிறுத்தியாக வேண்டும் என்பதற்கான ஒரு சரியான முயற்சியிலே ஈடுபட்டோம். ஆனால் மத்திய அரசையே ராஜபக்சே ஏமாற்றினார் என்பது வரலாறு. அப்படி ஏமாற்றத்துக்கு ஆளான மத்திய அரசு பிறகு வேறு வழியின்றி அதற்கு பிறகு, ஆனாலும் இன்று வரை இந்த உத்தரவையும் நாங்க கொடுக்கல, நேரடியா கொடுக்கலனாலும் இந்த ஒரு ஆலோசனையில உங்களுக்கு பங்கிருந்திருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு கேள்வித்தான் எழுந்திருக்கிறது. நீங்க உத்தரவு கொடுக்காமல் இருந்திருக்கலாம். ஆலோசனை இல்லை, ஒரு கருத்து வரும்பொழுது நான் சொல்கிறேன், ஒரு கருத்து வரும்பொழுது அந்த கருத்தை மத்திய அரசிடம் தெரிவித்து ஒரு சரியான முடிவெடுங்கள், இந்த வழியிலே மத்திய அரசு இலங்கை அரசோடு பேசி ஒரு முடிவெடுங்கள் என்று கோரிக்கை வைத்ததில்லை. யாரும் நீங்களே அந்த முடிவு எடுத்தீங்கன்னு சொல்லல. நீங்க வந்து மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சரோட பேசியிருக்கலாம், பிரதமரோட கூட பேசியிருக்கலாம். அப்படின்னா நீங்க இந்த ஒரு சரணடைவது தொடர்பாக நீங்க பங்காற்றிருக்கீங்க அப்படிங்கும் போது ஆனந்தியுடைய வாதத்துக்கு ஒரு சிறிய வந்து சேர்க்கிறது. இல்லை, நான் சொல்வது அங்கிருந்து விடுதலை புலிகளின் பிரதிநிதிகள் எங்களோடு பேசினார்கள், பேசவே இல்லை என்றால் கூட நாங்கள் அங்கே போர் நிறுத்தத்திற்கும் அவர்களுடைய பாதுகாப்பதற்குமான நடவடிக்கைகளை இங்கே போராட்டத்தின் மூலமாக, அழுத்தத்தின் மூலமாக செய்து கொண்டுதான் இருக்கிறோம் என்று நான் சொல்கிறேன். இதுல ஒரே ஒரு கருத்து, அதாவது அந்த டைம்ல வந்து உளவுத்துறை இது எல்லா கான்வர்சேஷனையும் ரெக்கார்ட் பண்ணிருக்கு. இலங்கையில இருந்து வந்த அந்த சேட்டலைட் போனா நிச்சயமாக எல்லா ரெக்கார்ட் பண்ணிருக்கு. அது குறிப்பிட்ட IPS ஆபீசர்ஸ் கையில இருக்குது. இதுக்கு ஒரு முடிவு வேணும்னா அவங்களை அப்ரோச் பண்ண போதும். நிறைய ஆக்ட்ஸ் அவ்வளவு எளிமையா அதெல்லாம் வந்துட முடியுமா அப்படிங்கிறது தெரியல. இருக்காங்க அப்படிங்கறதும் நம்ம உறுதியா சொல்ல முடியாது. இந்த நிலையில நான் ஆனந்தி அவர்கள்ட்ட இறுதியான வாதத்தை கேட்க விரும்புறேன். நீங்க சில கருத்துக்களை சொல்ல முற்பட்டீங்க. ஆனந்தி தொடர்புல இருக்கீங்களா? எஸ், நீங்க சில கருத்துக்களை சொல்ல முற்பட்டீங்க. எஸ், தொடருங்க. உங்களோட இறுதியான வாதம். நான் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதி என்ற வகையில் நான் என்னுடைய கருத்தையும் நான் கூற வேண்டும். என்றால் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய பெரும்பான்மை வாக்குகளை பெற்ற ஒரு பிரதிநிதி இந்த வகையில இந்த தமிழ்நாட்டில் அந்த இறுதி போர் நடந்து கொண்டிருந்த போது தமிழ்நாட்டில் அந்த பெரிய கொந்தளிப்பு ஒன்று ஏற்பட்டிருந்தது. பல்கலைக்கழக மாணவர்கள், சட்டத்தரணிகள், பொதுமக்கள் என்று எங்களுடைய உறவுகள் எல்லோரும், அது அரசியலுக்கு அப்பால் அந்த இயக்கங்களாக பல போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தோம். அந்த கொந்தளிப்பு, அந்த மக்களுடைய அலையென திரண்ட மக்களுடைய அந்த கொந்தளிப்பை அடக்கும் முகமாக முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் அந்த மக்களுடைய கொந்தளிப்பை அடக்குவதற்காக அந்த உண்ணாவிரதத்தை மேற்கொண்டிருந்தார். உண்மையில்
நாங்கள் செத்துக்கொண்டு அதில் நம்பிக்கை கொண்டிருந்த பல மக்கள் அந்த தொலைக்காட்சியில் மிகவும் அவதானமாக இருந்தார். எங்களை காப்பாற்றுவார்கள் இவர்கள் என்று எண்ணி இருந்த போதுதான் அந்த உண்ணாவிரதம் முடிவுறுத்தப்பட்டது, கைவிடப்பட்டது. உண்மை அந்த கொந்தளிப்பை அடக்குவதற்கு செய்த ஒரு அரசியல் நடவடிக்கையாகத்தான் நாங்கள் அதை பார்க்கின்றோம். உண்மையில் எங்களுக்காக அன்றைய தினம் தமிழ்நாடு முதல்வர் என்ற பதவியை முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் தூக்கி எறிந்திருந்தார்கள் என்றால் இன்று வரலாற்றில் முதலிடத்தை பெற்றிருப்பார் ஒரு தலைவராக. ஆனால் இன்று போரினால் பாதிக்கப்பட்ட இந்த ஈழத்து மக்களுடைய அந்த பார்வையில் அவர் ஒரு பெரிய ஒரு துரோகத்தினர், ஒரு வரலாற்று அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கும் முதல்வராக அந்த கட்டத்தில் இருந்தார். அதையும் அவர் பார்த்திருப்பதாக விளக்கம் அளிக்கப்படுகிறது. உங்களுடைய எதிர்பார்ப்பை நான் புரிஞ்சுக்கிறேன், உங்களுடைய வார்த்தை புரிஞ்சுக்கிறேன். திரு மணியரசன் அவர்கள்ட்ட இறுதிய வார்த்தை கேட்க ரொம்ப சுருக்கமா, நேரம் ரொம்ப குறைவா இருக்கிறது. கனிமொழி அவர்களோ கொடுங்க, நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, மன்னிக்கணும். இறுதி வார்த்தை உங்கள்கிட்ட தான் கேட்க விரும்புறேன். கனிமொழியா இருக்கலாம், வைகோவா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அந்த கான்ட்ரோவர்சிக்குள்ள போக வேண்டாம். நம்ம அந்த கான்ட்ரோவர்சிக்குள்ள போக வேண்டாம், நேரம் ரொம்ப குறைவா இருக்கும். உங்களுடைய சொல்றேன் யாராக இருந்தாலும் அவங்களுடைய பங்கேற்பு இட் வாஸ் இன் குட் ஃபெய்த் அப்படிங்கறத நீங்க மறுப்பீங்களா? இது கலைஞர்களுடைய முயற்சியோ, கனிமொழி அவர்களுடைய முயற்சியோ, வைகோ அவர்களுடைய முயற்சியோ, நெடுமாறன் அவர்களுடைய முயற்சியோ நிச்சயமாக அதை ஏற்படுகிறது, மாற்றுக்கிறது இருக்கிறது. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு நல்லெண்ணம் தானே இருந்தது. நான் சொல்ல வர்றது இப்போ கனிமொழி, அதாவது இதுல முக்கியமா இதுல தெளிவுபடுத்த வேண்டிய விஷயங்க, தங்களை ஆயுதங்களை மௌனிக்க செய்து தங்களை ஒப்படைத்துக் கொள்வது சில தளபதிகள் என்ற முடிவை விடுதலை புலிகள் தலைமைதான் எடுத்தது. திமுகவோ கனிமொழியோ இங்க உள்ள தமிழ்நாடு தலைவரோ எடுக்கல. அந்த முடிவுக்கு வந்த பிறகு அதை எப்படி, அந்த ப்ராசஸ் எப்படி, அதை மாடஸ் ஆப்பரண்டி, அதனுடைய செயல்முறை என்ன என்று பேசும்பொழுதுதான் இவங்க இந்திய அரசினுடைய துணையை நாடுகிறார்கள். அதற்கு ஒரு வாய்ப்பாகத்தான் கனிமொழியை திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அரசியல் இருக்கு, இந்த கூட்டணி அரசை பயன்படுத்தும் என்று கனிமொழியிடம் பேசுகிறார்கள். எனவே இது கெட்ட நோக்கம் என்று நான் சொல்லவில்லை, நீங்களும் சொல்லவில்லை, கெட்ட நோக்கம் என்று கருத வேண்டியதில்லை. அதனாலதான் சொல்றேன், திமுக இதுல எந்த அழுக்கும் இல்லை என்றால் அதை வெளிப்படையாகவே நடந்ததை சொல்லலாம். இது நான் ஏற்கனவே நக்கீரன்ல ஜெகத் கஸ்பர் எழுதினான்னு சொன்னேன், நீங்க தெளிவா படிச்சிருக்கீங்க, அவர் எழுதின ஒரு விஷயத்தை படிக்கிறீங்க. இதையெல்லாம் திமுகவே முன்வந்து சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த இன அழிப்பிலே பங்கு கொண்ட இந்திய அரசியலை இவர்கள் மீண்டும் மந்திரிகளை பற்றி மீண்டும் இவர்கள் பதவி வகித்ததுனால அன்றைக்கும் வெளியிடவில்லை, இன்றைக்கும் மறுபடியும் காங்கிரஸோட கூட்டணிக்கு முயற்சி செய்வதனால இன்றைக்கும் காங்கிரஸ் நம்முடைய இன அழிப்பிலே காங்கிரஸ் மத்திய அரசு பங்கு கொண்டதை வெளிப்படுத்த விரும்பவில்லை. ராதாகிருஷ்ணன் எங்கேயோ தகவல் உளவுத்துறை தகவல் இருக்கலாம், ஆனால் அவர் உளவுத்துறையில பிரபாகரன் உலக தமிழின தலைவராக முயற்சித்தார் என்பதற்கு எந்த உளவுத்துறையில தகவல் இருக்கு ராதாகிருஷ்ணன் சொல்லணும். அடுத்து தமிழ் தேசியவாதிகள் தான் போராடி தொடர்ந்து ஜெயிலுக்கு போயிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் குடியுரிமை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவர் என்ன போராடி இருக்காரு, பத்திரிகை துறை அவர் என்ன பயன்படுத்திருக்காரு அகதிகளை முன்னேற்றுவதற்கு அந்த மக்களுக்கு என்பதை இந்த தருணத்தை நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். இது ஒரு பெரிய அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சகோதரி ஆனந்தியுடைய போராட்டம் அப்படிங்கிறது தொடர் போராட்டமாக இருக்கிறது. நிச்சயமாக அது ஒரு முக்கியமான ஒரு போராட்டம். பல இறுதி கட்டத்தில் பல வீரர்கள் மக்கள் சரணடைந்த பிறகு அவர்களுடைய நிலை என்ன ஆயிற்று, மிஸ்ஸிங் பர்சன்ஸ் உடைய நிலை என்ன அப்படிங்கிறது இனி வரைக்கும் தெரியாமல் இருக்கிறது. அந்த வகையில் அவருடைய போராட்டம் மிக முக்கியமானது. ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறார் திமுக முக்கிய தலைவர் கனிமொழி அவர்கள், என்னுடைய கணவருக்கு ஆலோசனை வழங்கினார் அப்படின்னு. இந்த மாதிரியான கருத்துகள் தமிழ்நாட்டை சேர்ந்த பல அரசியல் தலைவர்கள் மீது இருக்கிறது. இந்த மாதிரியான வழிகாட்டுதல்களை திரு வைகோ முன்னெடுத்தார், திரு நெடுமாறன் அவர்கள் முன்னெடுத்தார் அப்படிங்கிற இந்த கருத்துக்களை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். திரு கருணாநிதி அவர்களோ, கனிமொழி அவர்களோ, வைகோவோ, நெடுமாறன் அவர்களோ, நிச்சயமாக பல அரசியல் கட்சிகள் இந்த இறுதி போரின் போது பல முயற்சிகள் எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் எடுக்காத முயற்சிகள் மீது நிச்சயமாக குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் இருக்கவே செய்கிறது. ஆனால் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் அது யாராக இருந்தாலும் இட் வாஸ் இன் குட் ஃபெய்த், அது நல்லெண்ணத்தின் அடிப்படையிலானது அப்படிங்கறத நம்ம மறுத்திட முடியாது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு ராதாகிருஷ்ணன், இதே போல திரு வன்னியரசு, இதே போல இலங்கையிலிருந்து பங்கேற்ற வடக்கு மாகாண சபை உறுப்பினர் ஆனந்தி அவர்கள், அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஊடகத்துறை செயலாளர், செய்தி தொடர்புத்துறை செயலாளர் திரு TKS இளங்கோவன் மற்றும் திரு மணியரசன் மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.